Hello students. So electric charges and fields scholarship டெஸ்ட்டுக்காக இந்த கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளமோட டிஸ்கஷன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய செகண்ட் பார்ட். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் அதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூவேஷன். இப்போ சார்ஜஸ் ட்ரையாங்கிளில் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் பிளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ சார்ஜஸோடைய பேட்டர்ன்ஸை மாற்றுறோம். ஸோ சார்ஜஸோடைய பேட்டர்ன்ஸை மாற்றினா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டோம், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வச்சாச்சு. ஸோ வாட் இஸ் இஸ்க்கு நேம் கொடுத்துடலாம், ஏபிசி. ஸோ சைடு வந்து என்னது ஏ, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். கொஷின் என்ன, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் charge placed at A. இப்போ இங்கே கொஸ்டினில் நேற்று பார்த்துருந்த அதே தான், மைனஸ் கியூ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த மைனஸ் கியூக்கு இந்த பிஎன்சினால் எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் கிடைக்கின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டர்ன், இந்த ப்ளஸ் கியூ இந்த மைனஸ் கியூ என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணும்போது யார மாதிரி இப்படி இருக்கணும், இது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கிறோம். அப்போ F1 உடைய magnitude k q squared divided by a squared. இதே மாதிரி plus q once again இந்த c என்ன பண்ணும், a வந்து attract பண்ணும். So it is going to be F2 vector. அப்போ F2 உடைய magnitude k q squared divided by a squared. ஸோ ரெண்டு பேர்த்தோட magnitude இருக்குது, டைரக்ஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ b a வை attract பண்ணும், c a வை attract பண்ணும். இப்போ அந்த அட்ராக்ட் பண்ணும்போது இவனுடைய ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் என்ன, இந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நெட் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். நான் நெட் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். நெட் ஃபோர்ஸோடைய ஐடியாஸ் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ்லேருந்து F1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் F2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. இங்கே நான் டைரெக்டாக தீட்டா எழுதிடலாம். எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி இருக்குது. ஸோ இதுவும் F1 F தான், F2 F தான். அப்போ F net என்ன வந்துடும், F ஸ்கொயர்ட் ப்ளஸ் F ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2F ஸ்கொயர்ட் cos 60 degree value. So cos 60 degree will become 1/2. So once again it also becomes root 3f. நேற்று பார்த்தா இதை கேன்சல் பண்ணிடுவோம். F squared plus F squared root 3f. அப்போ root 3k q squared by a squared. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் சார்ஜஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸஸோடைய மேக்னிடியூட் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இப்போ root 3k q squared by a squared. அப்போ அந்த நெட் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இன் பிட்வீன் த்ரூ த சென்டர் த்ரூ த டயகனல், இதுதான் நெட் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன். அப்போ இந்த நெட் ஃபோர்ஸோடைய ஆங்கிள் டைரக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஆங்கிளில் இருக்குது, F1லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, F2லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது. ஸோ ஈக்குவல் ஆங்கிளில் தான் அது போயிருக்கும். ஸோ 30 டிகிரியில் இருக்கும். இது இந்த ஏன்ற லொக்கேஷனில் மைனஸ் கியூன்ற சார்ஜ் தான். ஸோ B and C இவங்க ரெண்டு பேருக்குமே அதே ஃபோர்ஸ் தான் கிடைக்கும், அதே மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும், டைரக்ஷன் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பியோடைய பிக்கு வந்து A and C-னால கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு வச்சா B ஏனால என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 வெக்டார், ரைட். C என்ன பண்ணுவான், ரிப்பல் பண்ணுவான், இது F2. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 120 டிகிரி இருக்கும், ரைட். அப்போ 120 டிகிரி இருந்ததுன்னா இதோட வேல்யூ பாருங்க, F1 ஸோ இந்த டைரக்ஷனில் F1 இருக்குது, F2 இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போது B மற்ற ரெண்டு சார்ஜஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு பார்த்தா இது F1 F2. அப்போ இங்கே F1 உடைய வேல்யூ அதே தான், k q squared by a squared. F2 அதே தான், k q squared by a squared. இதில் மேக்னிடியூட் எந்த சேஞ்சுமே கிடையாது, அது F1 எடுத்துக்கலாம். பட் ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ் வந்து 120 டிகிரி வந்துடும். அப்போ நெட் ஃபோர்ஸ் F1 squared F2 squared plus 2F1 F2 cos 120 degree. Cos 120 degree value minus 1/2. இந்த cos 120 degree value சொல்லியிருப்போம். அப்போ root of
இந்த f1 ஸ்கொயர்ட் அதே f தான் இருக்குது, f தான், ரெண்டுமே f னு எழுதிக்கலாம். f ஸ்கொயர்ட் ப்ளஸ் f ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2f squared cos 120 degree value, so minus 1/2, இது cancel ஆச்சுனா 2f squared minus f squared and it becomes f, so k q squared by a squared. அப்போ இவனுடைய net force எந்த directionல இருந்திருக்கும் 120 degree னா this will be along this direction, இது net force உடைய direction. The net force makes an angle 60 degree with either f1 ல இருந்து 60 டிகிரி இருக்கும், f2, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் மேக்னிட்யூட் இல்லையா, அதான் கொஸ்டின். அதே மாதிரி சிக்கு ஏ அண்ட் பி நால கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டா இதோட ஐடியாஸ் பாருங்க. இப்போ சி ஏ நால என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த டைரக்ஷன்ல அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, இதை நான் f1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பி என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ இது என்ன வந்துடுது f2, ரைட். ஸோ இதே ரிசல்ட் தான் வரும். f1 f, f2 f, resultant force இதே தான். ஏன்னா angle between the two forces is going to be 120 degree. yes. அப்போ இவங்களுடைய resultant force நீங்க எடுக்கும்போது parallelogram law க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது net force, இது net force உடைய டைரக்ஷன், அதே மேக்னிட்யூட் தான் வரப்போகுது. கிளியர். ஸோ ஒரு பர்டிகுலர் சார்ஜ் அதர் சார்ஜஸ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடும். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம பார்க்குறோம், ரைட். இதை நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் ப்ராப்பராக எடுங்க. இது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸை கிளியராக எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் நீங்கள் போகலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டினுடைய பேட்டர்ன் இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கலாம். ஆர்டர் நம்ம மாற்றிருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏ அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய, இது பி, இது சி, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏ தான். ஸோ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் experienced by the charge placed at A. இது எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ B ஏவை ரிப்பல் பண்ணும் இல்லையா? ஸோ B என்ன பண்ணும், ஏவை ரிப்பல் பண்ணும், இது F1. C ஏவை என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா, இது F2. அப்போ F1 F2 உடைய மேக்னிட்யூட் எழுதிருவீங்க, F1 K Q squared by A squared, F2 K same Q squared by A squared. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்க போது, ஸோ நெட் ஃபோர்ஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ரூட் ஆஃப் ஃபார்முலாவில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒவ்வொரு தடையும் ஃபார்முலா நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் இதை டீட்டெயிலாக எழுதிடலாம். F ஸ்கொயர்ட், இது 2F ஸ்கொயர்ட், காஸ் 1 டிகிரி வேல்யூ -1/2 கேன்சல் ஆச்சுன்னா ஒன் செகண்ட் இது F தானே வந்துடும். ஸோ Fோட வேல்யூ என்னது, K Q squared by A squared, இது எழுதிடலாம். இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது மொத்தமாக 120 டிகிரினா இவனுடைய டைரக்ஷன் இந்த சைடு இருக்கும், இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். கிளியர். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது 120 டிகிரி இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ரெண்டு பேருக்குமே நடுவில் பைசெக்ட் பண்ண போகிற மாதிரி இருக்கும், இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், எஃப் நட்டோடைய டைரக்ஷன் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அசைன் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன வந்துடும்னா K Q squared by A squared. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது பாருங்கள் நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் நீங்கள் என்ன எழுதலாங்க, தாராளமாக ஐ கேப் எழுதலாம், ஹரிசாண்டல் ஆக்சிஸ். கிளியர். ஒருவேளை எஃப் நெட் இந்த டைரக்ஷனில் இருந்தால் அது மைனஸ் ஐ கேப், ஓகேவா. அப்வர்ட் இருந்தது இல்லையா, அப்போ அது என்ன ஆகும், ப்ளஸ் ஜே கேப். டவுன்வர்டு தான் மைனஸ் ஜே கேப். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இப்போ நெட் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். இது நீங்கள் ஐஜியோட ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா இது எந்த டைரக்ஷன் வந்துருது, ஜே கேப். ஒருவேளை நெட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் இருக்கு, அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும், கொடுத்துட்டாக்கா அது என்ன வந்துடும் உங்களுக்கு, மைனஸ் ஜே கேப், டவுன்வர்ட்ஸ் வந்துருக்கு, ரைட்டா. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், டைரக்ஷன்ஸை எழுத முடியும். கிளியர். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். இப்போ எல்லாமே சார்ஜஸ் வந்து ஒரு ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ இப்படி தான் இருந்தோம். ஒருவேளை சார்ஜோட மேக்னிட்யூட் மாறிடுச்சுன்னா என்ன ஆகுது அதை பார்க்கலாம். இதே ட்ரையாங்கிள் பேஸில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் கியூ இருக்குது, இது
minus 2q வச்சுக்குவோம். இது plus q. A, B and C. இப்போ question என்ன? Find the net force placed at A. So இது எல்லாமே equilateral triangle தான் mostly உனக்கு கொடுக்கிறது. இப்போ இதில் உனக்கு question கேட்டிருக்கிறதுல net force on A due to other charges, meaning due to B and C. So first plus Q இதுவும் plus Q, B A என்ன பண்ணுவோம்? repel பண்ணுவோம். So இது F1, C A attract பண்ணுவோம். So first F1 உடைய magnitude எழுதுனா K Q squared by A squared. இப்போ C என்ன பண்ணுவோம்? A வை attract. இப்போ attract பண்ணும்போது இது F2. பட் F2 உடைய மேக்னிடியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது Q இது 2Q. அப்போ என்ன வந்துடும்? K 2Q squared divided by A squared. அப்போ ஃபர்ஸ்ட் F1 எடுத்துக்கலாம், F2 நம்ம 2F எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம கேல்குலேஷன்ஸ்குள்ளே போடும்போது நமக்கு சிம்பிளிசிட்டிக்காக இதை நான் மாற்றிக்கிறேன். இப்போ ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ் அது எல்லாம் வந்துடுது 120 டிகிரி வந்துடும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் 120 டிகிரி. ஸோ F1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து F தான் இருக்குது. பட் F2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2F ஸ்கொயர். ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். 2F ஸ்கொயர் அப்போ 4F ஸ்கொயராக போயிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு F இன்ட்டு 2F. இப்போ காஸ் 1 டிகிரி வேல்யூ மைனஸ் 1/2. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் 5F ஸ்கொயர் மைனஸ் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2F squared. So it becomes root of 3F squared and it becomes root of 3F. So root of 3K Q squared by A squared. So this is going to be the net force. But direction, இந்த resultant force உடைய direction எப்படி இருக்க போகுது, எந்த direction இருக்க போகுது, இது கேர்ஃபுல்லாக கவனிங்க. இவனுடைய ஸ்ட்ரென்த் கிரேட்டர், இவனுடைய ஸ்ட்ரென்த் ஸ்மாலர். F1 உடைய ஸ்ட்ரென்த் ஸ்மாலர், F2 உடைய ஸ்ட்ரென்த் என்னது கிரேட்டர். ஒன்றும் நம்ம கிளியராக எழுதுறதா இருந்தால் இந்த இடத்துல இதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஏற மார்க்கோட லென்த் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மி இல்லையா? இதில் ஏற மார்க்கோட லென்த் ஜாஸ்தி. இப்போ இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக டயகனலில் போகாது, இந்த பேஸுக்கு பேரலாக போகாது. F2 ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இப்படி இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் F2 ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த சைட் டிவேட் ஆகிருக்கும், இந்த சைட் டிவேட் ஆகிருக்கும். ஓகே, அப்போது resultant force will be along this direction. யாரோட ஸ்ட்ரென்த் கிரேட்டராக இருக்கோ அவனுக்கு பக்கத்தில். ஸோ இது நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வராது, ஒய் ஆக்சிஸ்லையும் வராது. இங்கே பாருங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸில் வருமா, ஒய் ஆக்சிஸில் வருமா? இல்லை. இப்போ எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் F1 எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம் எய்தர் F1 ஆர் F2. இப்போ நீங்கள் டைரக்ஷன் எழுதுறீங்கன்னா ஆங்கிள் நேற்றையோ நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில். அப்போ நம்ம ஆங்கிள் எழுதுறதா இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு F1 எழுதலாம். F1 வேல்யூ வந்துருக்கு பீட்டா, ரைட்? இப்போ இதுலேருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ tan பீட்டா நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ எடுக்கும் போது இந்த டைரக்ஷனில் நீங்கள் எடுத்தாலுமே சரி, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கணும். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே இருக்குனாக்க இது F2 F1னா நான் இந்த டைரக்ஷனில் எடுக்கிறேன், பீட்டாலே எடுக்கும். அப்போ tan பீட்டா that value equals to, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் யார் வந்துடுவா? இது F1. இப்போ F1க்கு பேரலாக வந்துருக்கும். அப்போ F1 sin theta divided by F2 plus F1 cos theta. கிளியர்? இந்த பீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்? F2 எடுத்திருக்கேன். அப்போது இந்த F1 தானே இங்கே பேரலாக வந்துருக்கும். அப்போ இங்கே F1 sin theta இருக்கும். இந்த டைரக்ஷனில் F2 plus F1 cos theta. நீங்கள் இப்போ பிரிக்க வேண்டியது F1 மட்டும்தான். அப்போது இங்கே வேல்யூஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. F1 ஓட வேல்யூ F இருக்குது, sin 120 டிகிரி divided by F2 ஓட வேல்யூ 2F வந்துடுது, ப்ளஸ் இது F cos 120 டிகிரி வேல்யூ. சரியா? இப்போ F எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். sin 120 டிகிரி வேல்யூ, sin 120 டிகிரி வேல்யூ. ஸோ தெரியலன்னா இப்படி எழுதிக்கோங்க. sin 180 minus 60. ஸோ 180 minus 60னா அது வரக்கூடிய குவாட்ரண்ட் இப்படி இருக்குமா? இது ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த செகண்ட் குவார்டர், தேர்டு. இங்கே 180 டிகிரி இருக்குது. 180 மைனஸ்னால் அந்த செகண்ட் குவார்டரில் தான் வரும். செகண்ட் குவார்டரில் சைனோட ஆன்சர் ப்ளஸ். ஸோ அது சைன்
60 degree, it becomes root 3 by 2. அப்போ இது என்ன ஆயிருது root 3 by 2 ஆயிருது. f நம்ம காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுறோம் இல்லையா, டினாமினேட்டரில் 2 cos 1 degree வேல்யூ minus 1 by 2. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா root 3 by 2 4 minus 1 அப்போ 3 by 2, ஸோ கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் root 3 by 3, so that becomes 1 by root 3. So tan beta equals to 1 by root 3 na beta oda value எவ்வளோ 30 degree. beta oda value எவ்வளோ 30 degree. அப்போ F2 ன்ற இந்த ஃபோர்ஸ்ல இருந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆங்கிள் ஆக்ட் ஆயிருக்கு 30 டிகிரி ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ F1 ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருந்திருக்கும் 90 டிகிரில இருந்திருக்கும். F1 ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்கும் 90 டிகிரி. அப்போ இதுல இருந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு இது யூஸ் ஆகும். கிளியர்? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்காக இந்த மாடல் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இன்வால்வ் ஆனது ஃபோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஃபோர்ஸஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் சார்ஜுக்கு மற்ற 2 சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ்னா 2 தான். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயருடைய கார்னர்ஸில் நம்ம சார்ஜஸை வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயரோட கார்னரில் சார்ஜஸ் இருக்க போது சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ளஸ் கியூ, எல்லா கார்னர்லையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் பாசிட்டிவ் சார்ஜஸை எடுத்துக்கிறேன். ஸோ இதோடைய சைடு வந்து எல், ரைட்டா? இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மோர் தென் ஒன் ஃபோர்ஸஸ் வந்து அது எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே 4 சார்ஜஸ் வச்சாச்சு. இதில் ஒரு பர்டிகுலர் சார்ஜுக்கு மற்ற சார்ஜஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு அதர் சார்ஜஸ். இது ஒரு கொஸ்டினாக இருக்கு. இப்போ ஏ பி சிஎன்பி டிஎன்பி இதுதான் நம்ம பார்க்கணும். ஏ பி என்ன பண்ணுவோம் ரிப்பல் பண்ணுவோம். அப்போ ரிப்பல்ஷன் வரும்போது அதோட டேரக்ஷன் இப்படி இருக்க போது இந்த டேரக்ஷனில் இருக்குமா, இந்த லைன் ஜாயினிங்கில் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட மேக்னிடியூட ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எஃப்1ஓட மேக்னிடியூட் வந்துடும் கே கியூ ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர். அதே மாதிரி சி பி என்ன பண்ணுவோம் ரிப்பல் பண்ணுவோம் இல்லையா, அப்போது அந்த ரிப்பல்ஷன் இந்த டேரக்ஷன் வந்துடும். இதை நான் F2 எடுத்துக்கிறேன். ஸோ F2உடைய மேக்னிடியூடும் அதே தான் வரப்போகுது கே கியூ ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பாருங்கள் முக்கியமாக, ரைட்? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த தேர்ட் ஃபோர்ஸ் டி பி என்ன பண்ணுவான் அதுவும் ரிப்பல் தான் பண்ணுவான். அப்போ ரிப்பல்ஷன் என்ன டைரக்ஷனில் சார் இருக்கும், இந்த டிபியை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் இது, இந்த லைனில் தான் ஏரோ மார்க் வெளியே போகணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த தேர்ட் ஃபோர்ஸ் F1 F2 and this is going to be F3. இந்த F1 F2 F3 இந்த 3 ஃபோர்ஸையும் நான் ஆட் பண்ணால் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். 3 ஃபோர்ஸையும் சைமல்டேனியஸாக ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த மேக்னிடியூடை மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் F1 F2 உடைய மேக்னிடியூடை கொண்டு வந்துடும், அதை நம்ம F3 ஓட ரிலேட் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ F3 உடைய மேக்னிடியூட் என்ன வருது அது தெளிவாக எழுதிக்கோங்க. கே கியூ ஸ்கொயர் தான், இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது இது எல் இது எல் அப்படின்னா டயகனல் என்ன வேல்யூ வந்துடும் √2L. அப்போ √2L the whole square. ஸோ F3 உடைய மேக்னிடியூட் என்ன ஆயிரும் கே கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2L ஸ்கொயர். ஓகே, இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி F1 F2 உடைய ரிசல்டன்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் F3. இப்போ ரிசல்டன்ட் ஆஃப் F1 and F2. ஸோ F1 F2 ரெண்டு பேருமே பர்பண்டிகுலராக இருக்காங்க. பர்பண்டிகுலராக இருந்துட்டா நீங்கள் தாராளமாக நெட் ஃபோர்ஸ் என்ன எழுதிடலாம், இதை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன், இதை ஆர்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர். ஃபர்தராக போகணுமா அவசியம் இல்லை. ப்ளஸ் 2F1 F2 காஸ் 90 டிகிரி. அப்போ எப்போல்லாம் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் இருக்கும் ரிசல்டன் இதுதான் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர். எந்த ரெண்டு வெக்டார் இருந்தாலும் சரி இந்த F1 F2 ஈக்குவலாக தான் இருக்குது. இதை நீங்கள் 1 செகண்ட் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இதை நான் F1 எழுதிக்கிறேன், இதை F1 எழுதிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் அண்ட் தட் ஈக்குவல்ஸ் டு
root of 2f and root of 2f k q squared divided by L squared. இது root of 2f னு வந்துருச்சு. இப்போ இந்த root of 2f இருக்கு இல்லையா, root of 2 k q squared by L squared, இது எந்த டைரக்ஷனில் இருக்க போகுது? will be the diagonal. இதை நம்ம r எடுத்துருக்கோம் இல்லையா, r வெக்டார் will be the diagonal. f1 வெக்டாருக்கும் f2 வெக்டாருக்கும் diagonal இருக்கும். ஏன்னா மொத்த ஆங்கிள் 90 டிகிரினா it makes an angle 45 டிகிரி with either vector. ஏன்னா ஈக்குவலாக தானே இருக்கு. ஈக்குவல் ஃபோர்ஸஸ் பர்பண்டிகுலராக இருக்குன்னா நாட் ஓன்லி பர்பண்டிகுலர், நேற்றே பார்த்தோம் 60 டிகிரி ஆங்கிள் இருக்கு, 120 டிகிரி ஆங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த ரிசல்டன் கண்டிப்பாக இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ற மாதிரி, இந்த ஆங்கிளை ரெண்டா பிரிக்கிற மாதிரி தான் இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் டைரக்ஷன். இப்போ இங்கே ரிசல்டன் ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் இந்த டைரக்ஷன் தானே இருந்திருக்கும். அப்போ F3யும் R என்ன இருக்கு பாருங்க, ஒரே டைரக்ஷனில் வருது. F3யும் Rம் ஒரே டைரக்ஷன். இங்கே Rனா என்ன, F1க்கும் F2க்கும் இருக்கக்கூடிய ரிசல்டன், அவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு, வெக்டரை ஆட் பண்ணியாச்சு. அந்த ரிசல்டன் தான் R, அந்த Rம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூணாவது ஃபோர்ஸ் F3யும் ஒரே லைனில் வந்துடுது. இப்போ அடுத்து ரொம்ப ஈஸி, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா நெட் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அதை இங்கே எழுதிடுவோம், இங்கே எழுதுறோம் கவனிங்க. ஸோ ஃபைனல் நெட் ஃபோர்ஸ், இதுக்கு நீங்கள் வெக்டர் அடிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை, இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது, ஒரே லைனில் தான் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம எழுதிடலாம். F3யையும் Rஐயும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போது F3யோட வேல்யூ k q ஸ்கொயர் பை 2L ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ரூட் ஆஃப் 2 k q ஸ்கொயர் பை L ஸ்கொயர். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். k q ஸ்கொயர் பை L ஸ்கொயர் நீங்கள் எடுத்துடலாம். 1/2 ப்ளஸ் ரூட் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2L ஸ்கொயர் எடுத்துடலாம். இதை எடுத்தும் போது 2 root 2 + 1 வந்துடும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஒன் செகண்ட் அதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கோம். மோர் தென் ஒன் ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம வெக்டார் ஆட் பண்ணுறது, அதை தான் இந்த இதில் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளியர்? இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன்னா என்ன? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் இப்படிலாம் இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்கொயர் கொடுத்தாச்சு. நாலு கார்னர்லையும் சார்ஜ் வச்சிட்டேன். ஸோ கரெக்டாக அதோடைய சென்டரில் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ வச்சாச்சு. அப்போ நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ வைக்கும் போது இந்த இடத்துல ஓன்ற பாயிண்டில் வச்சுட்டோம்னா இந்த ஓன்ற பாயிண்டில் மற்ற சார்ஜஸ்னால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அந்த நெட் ஃபோர்ஸ் என்ன, இந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஆன் ஃபைண்டு நெட் ஃபோர்ஸ் ஆன் அப்போ இந்த ப்ளஸ் கியூன்னு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா? இதை F1 எடுத்துக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளஸ் கியூன்னு என்ன பண்ணும், அதே நேரத்தில் அட்ராக்ட் பண்ணுமா? இதை F2 எடுத்துக்கும். F1 F2 பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ F1 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா k q ஸ்கொயர். மேக்னெட் எழுதும் போது என்ன சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். என்னோட பை இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், சப்போஸ் இது L அப்படின்னா இது பாதி, ரூட் 2 L பாதி, அப்போது L/√2. இது மொத்த டயக்னல் வந்து சப்போஸ் இதோட சைடு வந்து L and L இருந்ததுன்னா டயக்னல் எவ்வளோ, ரூட் 2 L. ரூட் 2 L வரும்போது ரூட் 2 L பாதி, அப்போது L/√2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2k q ஸ்கொயர் பை L ஸ்கொயர். இது F1. இது F1 மட்டும் கிடையாது, F2 இதுதான். இந்த ப்ளஸ் q இருக்குது, இதை அட்ராக்ட் பண்ணதுன்னா இதை நான் F3ன்னு எடுத்துக்கிறேன். அதான் F3யும் அதுதான். இந்த ப்ளஸ் q நான் அட்ராக்ட் பண்ணது, அப்போ அது F4. ஸோ F4ம் அதுதான். 4 ஃபோர்ஸோடைய மேக்னெட் தான். இப்போ 4மே இந்த நெகட்டிவ் சார்ஜில் ஆக்ட் ஆகுது. இந்த 4 ஃபோர்ஸோடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0. எப்படி? F1 F2வை கேன்சல் பண்ணிடும். ஏன் கேன்சல் பண்ணது? F1 F2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ அது கேன்சல் ஆகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. என்னம்மா? F1 and F2 ஆர் ஈக்குவல். உங்களுக்கே தெளிவாக தெரியுது, நம்ம மேக்னெட் எழுதிட்டோம். அதே நேரத்தில் என்னது? ஆப்போசிட்.
இப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் கேன்சல் ஆகுது. F3 F4 F3 and F4 இவங்க ரெண்டு பேரும் என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ அதுவுமே என்ன ஆயிருது கேன்சல் ஆயிருது. அப்போ இதோடைய ரிசல்டன் 0. இதை நான் R1 எடுத்துக்கிறேன், இது 0. இதோட ரிசல்டன் எடுத்துக்கிறேன் R2, அதுவும் 0. அப்போ நெட் ரிசல்டன் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது கேன்சல் ஆயிருது. இந்த -q எந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது, எந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதுக்கு பேர் ஈக்லிபிரியம் பேர். அது தனி டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். இப்போ அடுத்து எல்லாம் ப்ராக்டிஸ்க்காக தான், இது ப்ராக்டிஸ்க்காக தான் கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒருவேளை இங்கே வைக்கக்கூடிய சார்ஜஸ் நம்பர்ஸை நம்ம மாற்றிடுறோம். இப்போயும் 0 வருமா? நீங்கள் என்ன சார்ஜ் வைக்க போகிறீங்க? இந்த இடத்துல 1 செகண்ட் ஒரு ப்ளஸ் கியூ வைக்கணும். இது ரெண்டுமே ரிப்பல் பண்ணும், இது ரெண்டுமே 1 செகண்ட் அட்ராக்ட் பண்ணும். 1 செகண்ட் நெட் ஃபோர்ஸ் 0 தான். ரைட். ஒருவேளை இதை ப்ளஸ்ன்னு வச்சாச்சு, இதை நான் மைனஸ்ன்னு வச்சுட்டேன்னா இப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் மாறுமா? மாறும். எப்படி மாறும் கவனிங்க. ப்ளஸ் கியூனை ரிப்பல் பண்ணுவான். ரைட். இது F1. மைனஸ் கியூனை அட்ராக்ட் பண்ணுவான். இது F2. அப்போ F1 F2 என்ன ஆயிருது? ஒரே டேஷில் வந்துடுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வரல. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் கியூ இருக்குது, இதை ரிப்பல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது F3. இவன் என்ன பண்ணுவான்? அட்ராக்ட் பண்ணுவான். F4. அப்போ F1 F2 ஒரே டேஷில் வந்துடுது, F3 F4 ஒரே டேஷில் வந்துடுது. அப்போ F1 F2 இது எல்லாத்துக்கும் மேக்னிட் இப்போ தான் நம்ம எழுதணும். இதை சைடு வந்து Lன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளமில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம எழுதுன என்ன ஆன்சர் வந்துடுது? 2kq²/L². அப்போ F1 and F2 equal in magnitude and same in direction. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் வந்து நான் R1 எடுத்துகிட்டு வரலாம். R1 ரெண்டையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணால் அது F1 F2 ஒரே டேரக்ஷன் வந்துடுது இல்லையா? அப்போ அது என்ன ஆயிருது? 2kq²/L² ப்ளஸ் 2kq²/L². அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 4kq²/L². இதே மாதிரி தான் R2ஓட வேல்யூ இந்த ரெண்டுமே ஆட் ஆகுது. F3 ப்ளஸ் F4 அதே மாதிரி எழுதலாம். F1 F2 எப்படி இருந்ததோ அதே தான் F3 and F4 உடைய ஸ்டேட்டஸும். அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் அண்ட் மேக்னிட்யூட் அண்ட் சேம் இன் டைரக்ஷன். அதான் ஆட் பண்ணல என்ன வந்து எனக்கு 4kq²/L². இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக. அப்போது ரிசல்டன் ஃபோர்ஸ்னு வந்துட்டா இந்த R1 அண்ட் R1 இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும், R2 இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும். சொல்ல புரியுதுங்களா? இந்த F1 F2 சேர்த்து தான் R1 சொல்கிறேன், F3 F4 சேர்த்து தான் R2. இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? பைசெக்ட் பண்ணியாச்சுன்னா 90 டிகிரியா? அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன வந்துடும்? √R1² + R2² தட் ஈக்குவல்ஸ் டு √R1² + R2². ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஈக்குவல். F1 எடுத்துக்கலாம். அப்போ F1 எடுத்துட்டா இட் பிகம்ஸ் √2F. அப்போ √2 4kq²/L². ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரிசல்டன் ஃபோர்ஸ். இப்போ இது எல்லாமே நீங்கள் தெளிவாக கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கு ஹெக்ஸகன் வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஹெக்ஸகனில் கார்னர்ஸில் சார்ஜ் வச்சாச்சு, எல்லாமே ப்ளஸ் கியூ. இதோடைய சென்டரில் நான் ஒரு சார்ஜ் வச்சுட்டேன் ப்ளஸ் கியூ. மற்ற சார்ஜ்னால இந்த சென்டரில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்னா நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் இல்லையா? எல்லாமே பாருங்கள் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாகவே இருக்கும். இப்போ எனக்கு இது கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரிப்பல் பண்ணுவான், இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் ரிப்பல் பண்ணுவான் F1 வெக்டார். இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக F2 எடுத்துடலாம். இவனை இது ரிப்பல் பண்ணுவான், இவனை ரிப்பல் பண்ணுவான். ரெண்டு பேருமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் ஆயிரும். இவன் அது மாதிரி ரிப்பல் பண்ணுவான், இது F3ன்னு எடுத்துக்கும். இந்த ப்ளஸ் கியூனை ரிப்பல் பண்ணுவான் F4. இந்த ப்ளஸ் கியூனை ரிப்பல் பண்ணுவான் F5. இந்த ப்ளஸ் கியூனை ரிப்பல் பண்ணுவான் F6. அப்போ இந்த பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, பேர்ன்றது F1ம் F2ம் ஒரு பேர், F3 F4 ஒரு பேர், F5 F6 ஒரு பேர். இந்த பேர் எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் ஆயிரும். இன்கேஸ் இந்த ப்ளஸ் கியூ இல்லைனா 6 கார்னர்ஸில் 5 கார்னர்ஸில் மட்டும்தான் சார்ஜ் இருக்குது, ஒரு கார்னரில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே நெட் ஃபோர்ஸ் என்ன? 0 ஆகாது. நெட் ஃபோர்ஸோடைய வேல்யூ என்ன இருக்கும்?
இந்த F1 F2 அது கேன்சல் ஆயிருது, F3 F4 கேன்சல் ஆயிருது. இந்த ப்ளஸ் Q இந்த சென்டரில் இந்த ப்ளஸ் Q ரிப்பல் பண்ணுது, F5 ஓகே. என்ன இருக்காது, F6 இருக்காது. அப்போ நம்ம சொன்ன பேரில் F1 F2 கேன்சல் ஆயிருது, F3 F4 கேன்சல் ஆயிருது, F5 அப்படின்றது தனியாக இருக்குது, அவனை கேன்சல் பண்ண யாருமே இல்லை. அப்போ அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது F5 தான். சரி, F5 உடைய மேக்னிடியூட் K, இங்கே ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து சார்ஜ் வந்து Q2. டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஏன்னு எடுத்துட்டோம்னா அந்த சைடு தான் இங்கே என்ன வரப்போகுது, வெர்டிசஸ்க்கும் சென்டருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஹெக்ஸகன். அப்போ எனக்கு இங்கே கிடைக்க போகிறது KQ2/A². கிளியர்? இதே மாதிரி தான் பென்டகன்லேயும் இருக்கும். ஸோ பென்டகன் இப்படி வச்சிட்டிங்க, இதில் ப்ளஸ் Q வச்சாச்சு, இதுலேயும் ப்ளஸ் Q இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் Q இருக்குன்னா, ஸோ இதோடைய சென்டரில் நான் ஒரு சார்ஜஸ் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த பென்டகனுடைய 5 கார்னர்லேருந்து இவனுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன வேல்யூ வந்துடும், 0ன்னு வந்துடும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனோட ஐடியாஸோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த ஃபோர்ஸஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய சர்டன் கொஸ்டின்ஸ், இந்த ஃபோர்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் கொஸ்டின்ஸ் இன்வால்வ் ஆக போது அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 2 ஈக்குவல் அண்ட் லைக் சார்ஜஸ் when placed 5 cm apart experience a repulsive force of 0.144 newtons. The magnitude of the charge in microcoulomb will be. ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஃபோர்ஸோடைய ஃபார்முலா K, 2 ஈக்குவல் அண்ட் லைக் சார்ஜஸ். அப்போ ஈக்குவல் அண்ட் லைக் சார்ஜஸ்னால் Q1 Q தான், Q2 Q தான். Q1 Q and Q2 அதே தான் எடுக்க போகிறீங்க Q. ஸோ இட் பிகம்ஸ் Q² divided by distance R². ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு 0.144 நியூட்டன். K வேல்யூ 9 × 10⁻⁹. ஸோ Q² தெரியாது. R வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர் minus 2 the whole square. அப்போ 0.144 equals to 9 × 10⁻⁹ Q² divided by 25 × 10⁻⁻⁴. இந்த சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ உங்களுக்கு Q² தான் வேணும். இப்போ Q² equals to, so 0.144 × 25 × 10⁻⁻⁴ divided by the 9 × 10⁻⁹. ஸோ ரூட் எடுக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். 144 வருது. ஸோ கண்டிப்பாக அதுக்கெலாம் நீங்கள் ரூட் தாராளமாக எடுத்துடலாம். ஸோ இப்போ Q² வச்சுட்டு இதை 144 மாற்றிடுங்க. இது 25 divided by 9. ரிமைனிங் உள்ளது எல்லாத்தையும் 10 பவர்ஸ்க்கு மாற்றுங்க. இது -4 வந்துடும், இதை கொண்டு போயிட்டால் -3 ஆயிடுது. அப்போ 9 வந்து மேலே போயிடும். அப்போ -4 -3 -9 அப்போ சேர்த்தோம்னா -16 வந்துடும் இல்லையா? அப்போ -16 வந்துருச்சு. இப்போ நீங்கள் Q எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 144 × 25 divided by 9 × 10⁻⁻16. அப்போ Qவோட வேல்யூ இங்கே எடுக்கும் போது ரூட் ஆஃப் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நீங்கள் ரூட் எடுத்துடலாம். 144க்கு 12, 25க்கு 5, 9க்கு 3. ஸோ இது 10⁻⁻8 வந்துடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. அப்போ Qவோட வேல்யூ 20 × 10⁻⁻8. மைக்ரோகூலமில் தான் கேட்டிருக்காங்க. மைக்ரோகூலம்னா 10⁻⁻6 வரணும். இப்போ மைனஸ் இங்கே கொடுத்துட்டான் 0.2 வந்துடும். அப்போ 0.2 × 10⁻⁻6 கூலும். ஸோ ஆன்சர் 0.2. சரி, ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். வெக்டர்ஸ் இல்லாமல் நம்ம வெறும் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் வச்சு போடுறது. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். 2 charged spheres separated by a distance d exert some force on each other if they are immersed in a liquid of dielectric constant 2. full medium. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏரில் வச்சு நம்ம பார்க்குறோம். இது ஏரில் இருக்கும் போது KQ²/R². இது ஃபுல்லாகவே என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு மீடியம்குள்ளே கொண்டு போயிட்டோம். இந்த சரௌண்டிங் மீடியமே என்ன மாறிடுச்சு, ஒரு லிக்விடு. அந்த லிக்விடோடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் யாரை சொல்லணும், எப்சிலான் r. இது 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக இடையில இருக்க சரௌண்டிங் மீடியமே மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா F', அது என்ன, K தான் மாறப்போகுது. Q அப்படியே தான் இருக்க போது, R அப்படியே தான் இருக்க போது, மாற போகிறது K. இதை நம்ம ஃபார்முலா கொடுத்துருப்போம். இது ஃபோர்ஸ் இன் வேக்கம் ஆர் ஏர்னு சொல்லுவோம். இது ஃபோர்ஸ் இன் மீடியம். இதோட ரேஷியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஃபோர்ஸ் இன் வேக்கம் by ஃபோர்ஸ் இன் மீடியம், தட் ஈக்குவல்ஸ் டு
epsilon r. அப்போ force in a medium வரும்போது force in a vacuum divided by epsilon r. Force in a vacuum F. Epsilon r value 2. அப்போ என்ன வேல்யூ வந்துரும்? F/2. ரைட்டா? இப்போ இது ஒரு क्वेश्चन கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது? F/2. அடுத்து இந்த क्वेश्चन, two point charges repel each other with a force of 100 Newton. One of the charges is increased by 10% and the other is reduced by 10%. இல்ல percentage மாத்தலாம். இந்த கரெக்ட்டா பாருங்க. இதுல அடுத்த கேஸ்ல வரும்போது ப்ராப்ளம் பிராக்டிஸ்லாம் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னாக்க 15%, 25% இப்படி கூட நம்பர்ஸ் மாத்தலாம். The new force of repulsion at the same distance would be. So two point charges repel each other with their forces 100 Newton கொடுத்தாச்சு. ரைட்? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் வந்து q, இன்னொரு சார்ஜ் என்னது q னு எடுத்தாச்சு. ரெண்டு பேருக்கு இடையில இருக்க செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் r. அப்போ F = k q²/r². இப்போ ஒருத்தர் இருக்கிற சார்ஜ் என்ன ஆகுது பாருங்க, இன்க்ரீஸ் பை 10%, அதர் இஸ் ரெடியூஸ்டு பை 10%. அப்போ q ஃபர்ஸ்ட் சார்ஜ் இது என்ன ஆயிருதுன்னா 10% இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா q இது 10%. அப்போ 10/100 q, it becomes q plus 0.1 q. ஸோ இது என்ன ஆயிருது? 1.1 q ஆயிருது. ஓகே, 1.1 q. அதே மாதிரி இன்னொரு ஒரு சார்ஜ் அதிலிருந்து 10% டிக்ரீஸ் பண்றீங்க. இப்போ q மைனஸ் இது என்ன ஆயிரும்? 0.1 q. அப்போ ஆன்சர் 0.9 q ஆயிரும். இதே 10% னா 0.1 q. இங்க கால்குலேஷன் போட்டுருக்கோம். அப்போ 0.9 q. இப்போ நியூ ஃபோர்ஸ் பாருங்க. ஸோ k இது 1.1 q is 0.9 q divided by r². So f dash equals to multiply பண்ணா 0.99 k q² divided by r². So new force இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.99 f ன்னு ஆயிரும். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னா நியூ ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் 100 இருக்கு. அது மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நியூ ஃபோர்ஸ் என்ன வந்துடும்? 99 நியூட்டன். கிளியர் சார்? இப்போ சப்போஸ் சேம் சார்ஜ்னே கொடுக்கல, இப்போ நீங்கள் q1 q2 எடுத்தாலுமே அதே ரேஞ்ச் தான் வரப்போகுது. q1 டேஷ் ரைட்டா? இப்போ 1.1 q. இப்போ q2 டேஷ் இருந்தால் q2 இதே தான் வரப்போகுது. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா q1 q2 எழுதிக்கலாம். இதே தான் சேம் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ நான் சிம்பிளிசிட்டிக்கு என்ன பண்ணேன்? சேம் சார்ஜ் எடுத்துட்டேன். சார் ரெண்டுமே சேம் பாயிண்ட் சார்ஜஸ் கொடுக்கலையே. இப்போ இல்லைனா q1 அப்போ 1.1 q, இது என்ன வேல்யூ இருக்கும்? 0.9 q2. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின், two spherical conductors B and C having equal radii and carrying equal charges. இதில் ரொம்ப தெளிவாக கொடுத்தாச்சு. B and C equal radii and equal chargesல இருக்கு. Repel each other with a force F when kept apart at some distance. A third spherical conductor having the same radius as that of B but uncharged is brought in contact with B, then with C, then finally removed away from both. The new force of repulsion between B and C is. இந்த கொஸ்டின் இப்போ நடந்து முடிஞ்ச நீட் 2025ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம அதோடைய டிஸ்கஷன்ஸை சொல்லியிருப்போம், வீடியோவில் போட்டிருப்போம், அதில் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டினை பாருங்கள். B and C. ஸோ இந்த B and C உடைய ரேடியஸ் அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. தே ஆர் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ் r. அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் k q² divided by r². இதில் இன்னொரு ஒரு அன்சார்ஜ்டு ஸ்பியர் சேம் ரேடியஸில் இருக்குது, அதாவது ஐடென்டிக்கல் ஸ்பியர். இதோட என்ன பண்ணுறோம்? B டச் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு C தெளிவாக கொடுத்தாச்சு. uncharged is brought in contact with B. first B ஓட கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப B ஓட கான்டாக்ட்ல வரும்போது என்ன நடக்கும்? இது uncharged. நம்ம இந்த லாஸ்ட் வீடியோலயே மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் அண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் அண்ட் ஆப்ஜெக்ட்ல எப்படி சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இன்டியூஸ் பண்றது, அதுல சார்ஜிங் பை கண்டக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதே ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ வரக்கூடிய நியூ ஸ்பியருக்கு நம்ம ஏன்ற நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இல்லை சார்ஜே கிடையாது. நீங்கள் ஏவை கொண்டு போய் பியோட டச் பண்ணும்போது என்ன ஆரம்பிக்கும்? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்?
அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்போயுமே ரெண்டு ஸ்பியரை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துட்டாலே, ஒருத்தட்ட சார்ஜ் இருக்குது, இன்னொருத்தட்ட சார்ஜ் இல்லை, இல்லை ரெண்டு பேர்த்துலையுமே சார்ஜ் இருக்குது, வாட் எவர் வந்துட்டாலே நியூ சார்ஜ் உங்கள் ரெண்டு பேருக்கு கிடைக்கக்கூடிய நியூ சார்ஜ் என்னென்னா Q1 + Q2/2. ரெண்டு சார்ஜை ஆட் பண்ணிடுறீங்க, அவங்ககிட்ட இருக்க ரெண்டு சார்ஜை ஆட் பண்ணிடுறீங்க, டிவைட் பை 2, அந்த வேல்யூ டிவைட் பை 2 போட்டுருங்க. சார் ஒருத்தர் ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சைன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபோர்ஸ் எழுதும் போது மட்டும் தான் என்ன சொல்லியிருக்கேன், சைன் ஃபாலோ பண்ண வேணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒருத்தட்ட சார்ஜ் இருக்குது, இன்னொருத்தட்டையும் சார்ஜ் இருக்குது, அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலாக டச் பண்ணியாச்சு, இல்லை ஒரு ஒயர்னால கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சார்ஜ் சார் போகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் இதான் உங்களுடைய ஆன்சர். ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணிருக்கீங்க, டிவைட் பை 2. சரியா? ஒருத்தர் ப்ளஸ் இருக்கார், ஒருத்தர் மைனஸ் இருக்காரு, கண்டிப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ் தெளிவாக எழுதணும். ரைட். இப்போ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் Q இருந்தது, இது 0. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய சார்ஜ் என்னது, Q/2. இப்போ டச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பியில் என்ன சார்ஜ் வந்துடுது, Q/2 வந்துடுது. இப்போ சியில் என்ன சார்ஜ் வரப்போகுது அது தனியாக பார்க்கலாம். சியோட டச் பண்ணிட்டோம்னா சியில் Qன்ற சார்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பியோட டச் பண்ணி எடுத்துட்டோம், எடுத்ததுக்கப்புறம் ஏக்கு என்ன சார்ஜ் கிடச்சிருச்சு, Q/2 கிடச்சிச்சா, அந்த ஏவை திரும்ப அப்படியே கொண்டு போய் சியோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஏல என்ன சார்ஜ் இருக்க போகுது, Q/2. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே சார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போது தனித்தனியாக பிரிச்சுட்டோன்னா சியில் 3Q/4 போகும், ஏல 3Q/4 போகும். அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூ சார்ஜ் ஆன் C will be 3Q/4. சொல்லுது புரியுதா? ஏவோட அதாவது பியோட டச் பண்ணிட்டோம், டச் பண்ணோன்னே ஏக்கு என்ன சார்ஜ் கிடைச்சிருச்சு, இனிஷியலாக ஏக்கு சார்ஜே கிடையாது, பியோட போய் டச் பண்ணும் போது ஏ கிடைச்ச சார்ஜ் வந்து Q/2. சரியா? அப்போ அந்த சார்ஜ் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் யாரோட கனெக்ட் பண்ணுறோம், சியோட டச் பண்ணுறோம். அப்போ சியோட டச் பண்ணும்போது சியில் ஆல்ரெடி என்ன இருந்தது, Q. இப்போ இவன்ட்ட Q/2. இப்போ ரெண்டையும் சேர்க்கும் போது 3Q/4 வந்துடும். இப்போது அதே சேம் டிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ நியூ ஃபோர்ஸ் என்ன வந்துடும், K. ஒருத்தர் இருக்க சார்ஜ் Q/2, இன்னொருத்தர் இருக்க சார்ஜ் 3Q/4 டிவைட் பை R². ஸோ F dash equals to இது 3/8, ரிமைனிங் இருக்கிறது எடுத்தீங்கன்னா K Q² டிவைட் பை R². ஸோ இந்த வேல்யூ 3/8 F ஆயிரும். ஸோ the new force between two B and C is 3F/8. Clear? So next question. Two identical spheres having positive charges are placed 3 meters apart repel each other with a force of 8 to the power of -3 Newton. So identical தான் இருக்க போது, பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு, சேம் சார்ஜ் அப்படின்றத பார்க்கலாம். Now the charges are connected by a metallic wire. They begin to repel each other with a force of 9 × 10 to the power of -3 Newton. அப்போ ஃபோர்ஸ் இங்கே மாறுது. ஒரு மெட்டாலிக் வயரில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சார்ஜஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோவாக இருக்குது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது, புது சார்ஜ் அவனுக்கு கிடச்சிருது. புது சார்ஜ் கிடைக்கும் போது புது ஃபோர்ஸ் வரும். நல்லா குனிங்க, ரெண்டு பேர்த்துக்குமே சேம் சார்ஜ் இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோன்னா ஃபோர்ஸ் K Q² / R². இதை நீங்கள் திரும்பி ஒரு வயரில் கனெக்ட் பண்ணாலும் அதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா சார்ஜ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல், ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகாது, சார்ஜ் ஃப்ளோ ஆகாது. சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ இதோடைய சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மட்டும்தான் சார்ஜஸ் என்ன ஆக போகுது, ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இதோடைய கீ பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு 8 × 10 to the power of -3 Newton இருக்குது ஒயரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 9 × 10 to the power of -3 Newton மாறுதுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னது, டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஸோ அப்போ கவனிங்க, ஃபஸ்ட் இருந்த அது Q1, ரெண்டாவது இருந்த சார்ஜ் Q2, ரெண்டு பேருக்கு இடையே இருக்க செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்னது, R², R. அப்போ ஃபோர்ஸ் K Q1 Q2/R². இப்போ நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பாவம். ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, 8 × 10 to the power of -3. ஸோ இது 9 × 10 to the power of 9 Q1 Q2 டிவைட் பை R². R எவ்வளோ இருக்குன்னா 3 m². அப்போ அது 3² ஆயிரும், 9. இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ Q1 Q2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 × வேறு நம்பர்ஸ் இல்லை, 9 இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், -9 ஆயிரும். அது -12 எழுதிடலாம், கூலும் ஸ்கொயர். Q1 Q2 உடைய வேல்யூ. அடுத்து சார்ஜஸ் ஆர் கனெக்டட் பை அ மெட்டாலிக் வயர். தே பிகின் டு ரிப்பல் ஈச் அதர் வித் எ ஃபோர்ஸ். அப்போ கண்டிப்பாக சார்ஜ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது, புது சார்ஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும்.
அப்படி புது சார்ஜ் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 × 10⁻³ நியூட்டன். ஃபைண்ட் த இனிஷியல் சார்ஜஸ் ஆன் த ஸ்பியர்ஸ். இப்போ இந்த இனிஷியல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நீங்கள் ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இவருக்கும் புது சார்ஜ் கிடச்சிரும், இவருக்கும் புது சார்ஜ் கிடச்சிரும், Q2 டேஷ் ஆயிரும். ஆனால் அதே டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கோம். எப்படி சார் ஒயரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில இருக்க புது சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் லாஸ்ட் இதில். ஃபிசிக்கலாக டச் பண்ணாலும் சரி, ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ புதுசாக அவங்களுக்கு கிடைக்கிற சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற இந்த சார்ஜ் என்ன? Q1 + Q2 / 2. ஆல்ரெடி இருந்த சார்ஜை ஆட் பண்ணுறீங்க, அதை பாதியாக டிவைட் பண்ணி ரெண்டு பேருக்குமே கொடுக்குறோம். கிளியர்? இப்போ Q1 டேஷ் என்ன வந்துடுது? Q1 + Q2. இதே தான் என்ன வந்துட போகுது? Q2 டேஷ் Q1 + Q2/2. கிளியர்? ஸோ நியூ ஃபோர்ஸ் F டேஷ் என்ன வந்துடும்னா K Q1 ஸ்கொயர், Q1 டேஷ் ஸ்கொயர் Q2 டேஷ் ஸ்கொயர் /r². அதே டிஸ்டன்ஸ் தான். அப்போ F டேஷ் ஈக்குவல்ஸ் டு K அப்படி இருந்துட போகிறோம். Q1 Q2 சேம் தானே. அப்போ என்ன எழுதலாம்? அதை Q1 + Q2 /2 /r². ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 × 10⁻³ நியூட்டன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? Q1 + Q2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த Q1 மட்டும் Q2 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த Q1 Q2 மட்டும் வச்சுக்கிறோம். மீதி இருக்கிறத பாருங்கள் தெளிவாக. F டேஷ் ஈக்குவல்ஸ் டு ஆர் K ஓட வேல்யூ எழுதலாம் 9 × 10⁻⁹. ஸோ Q1 + Q2/2 /² r² என்ன வந்துருக்கு? 9. அதே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து 9 × 10⁻³ ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ கேன்சல் பண்ணியாச்சுனாக்க Q1 + Q2/2 /² அந்த வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக வந்துடுது? 9. இந்த பவர் 9 அங்கே போச்சுனாக்க இது -12 ஆயிரும். ஸோ ரூட் எடுக்கணும். அப்படி ரூட் எடுக்கும் போது இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கவனிங்க. ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ Q1 + Q2/2. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் 3 × 10⁻⁶ வந்துடும். அப்போ Q1 + Q2 வேல்யூ என்ன வந்துடுது? 6 × 10⁻⁶. ரைட்? இப்போது இதில் ரெண்டுலேயுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸை கெஸ் பண்ணலாம். ஆட் பண்ணுறீங்க, ரெண்டு சார்ஜ் ஆட் பண்ணுறீங்க, 6 வருது. 6 × 10⁻⁶ வருது. மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடுது? 8 வந்துடுது. 8 × 10⁻12 வந்துடுது. இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸை கெஸ் பண்ணலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஃபஸ்ட் இருக்குது Q1, செகண்ட் இருக்குது Q2னா மல்டிப்ளை பண்ணாலே 24 வந்துடுது. இதை மல்டிப்ளை பண்ணால் 8, இதை மல்டிப்ளை பண்ணால் 48, இதை மல்டிப்ளை பண்ணால் 32. ஸோ ஒரே பாசிபிள் ஆன்சர் இதுதான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துடுது. ஆட் பண்ண என்ன வந்துடுது? 6 வந்துடுது. இல்லை சார், நான் Q1 Q2 இண்டிவிஜுவலாக நான் கால்குலேட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு போனால் வழி இருக்குது. என்ன வழி? இப்போ இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஆப்ஷன் எனக்கு சேமாக வந்திருக்கு. கண்டிஷன் தான், மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஆப்ஷன் சேமாக வந்துடுது. அதை ஆட் பண்ணியும் பாருங்கள். ஓகேவா? இப்போது 8 × 1 கூலும் இருந்துன்னு வைங்களேன். 8 மைக்ரோ கூலும் இருக்குது, 1 மைக்ரோ கூலும் ஒன்று இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் 8 தான் வருது. ஓகேவா? இது ஒருவேளை ஆப்ஷனில் இருந்திருந்தா மல்டிப்ளை பண்ணால் 8 தான் வருது. பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதே 6 வருதா? அப்போ தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் வச்சு தான் நீங்கள் ஆப்ஷனையும் முடிவு பண்ண முடியும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போக முடியாது. அதனால தான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். இன்கேஸ் சார் எனக்கு கண்டிப்பாக Q1 Q2 இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணும், இல்லை வெறும் Q1 மட்டும் கேட்குறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது இந்த Q1 + Q2லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? Q1 - Q2 கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஐடியா. அல்ஜிப்ரா ஃபார்முலா Q1 - Q2 = Q1 + Q2 /² minus 4 Q1 Q2. Q1 + Q2 a + b /² தான். Q1² + Q2² + 2 Q1 Q2 வரும். -4 Q1 Q2 இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா Q1² + Q2² - 2 Q1 Q2. அப்போ இதை வச்சு நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். Q1 + Q2 ஓட வேல்யூ 6 × 10⁻⁻⁶ /² -4 இதோட வேல்யூ 8 × 10⁻⁻12. ஸோ இது என்ன ஆயிரும்? 36 × 10⁻⁻6 ஆயிரும். இது 32 × 10⁻12 ஆயிரும். சாரி, இது -12. ஸோ அப்போ 4 × 10⁻12 அண்ட் ரூட் எடுத்தோம்னா இது Q1 - Q2 /². அப்போ வெறும் Q1 - Q2 எடுத்தா இதோட ஆன்சர் 2 × 10⁻⁻6. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்?
இது q1 minus q2 equals to 2 into 10 to the power of minus 6. இதை கேன்சல் பண்ண 2q1 equals to இது என்ன ஆயிரும் உங்களுக்கு 8 ஆயிரும். அப்போ q1 equals to என்ன வந்திருக்கும் 4 into 10 to the power of minus 6. ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இல்லை சார் எனக்கு q1 plus q2 இருக்குது, q1 q2 இருக்குன்னா இந்த q1 அங்கே கொண்டு போயிருங்க, இல்லை q2 அங்கே கொண்டு போயிருங்க, இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ எனிவே நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை ரெண்டு வச்சே முடிவு பண்ணிடலாம், நான் சொல்லிட்டேன். இதை ரெண்டு வச்சே நம்ம டிசைட் பண்ணிடலாம். கிளியர்? அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் இதே தான். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? கவனிங்க. Two identical spheres having a charges of opposite sign are placed 3 meter apart, attract each other with a force of 24 10 to the power of minus 3 Newton. Now the charges are touched and then placed at the original separation distance, repel each other with a force of 10 power of minus 3 Newton. அதே தான் கேட்டிருக்கோம், பட் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ அதே ஐடியா வரப்போது. ஒன்று q1 எடுத்துக்கிறேன், இன்னொன்று q2. சைன் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும், பட் சைன் நமக்கு ஐடியா இல்லாமல் போனாலுமே சரி, நான் அதை பண்ணலை சார், ஒன்று ப்ளஸ் q ஒன்று மைனஸ் q எடுக்கவே இல்லை சார் அப்படின்னாலுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கவனிங்க. ஸோ k q1 q2 by r ஸ்கொயர், இது f வந்துடுது. ஸோ k-ஓட வேல்யூ 9 to the power of 9 2 by r ஸ்கொயர். r-ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். ஸோ அதை 9 ஆக்கிக்கலாம், ஸ்கொயர்டு தான். இதோடைய ஃபோர்ஸோடைய வேல்யூ 24 into 10 to the power of minus 3. ஸோ இது கேன்சல் ஆயிரும். அப்போ q1 q2 equals to 24 into 10 power of minus 12 கூலும் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு இது எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் ப்ளஸ் ஒருத்தர் மைனஸ். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒருத்தர் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்காங்க. இதில் இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எது கிளியராக வருது? இது 12 வந்துடும். மேக்னெட் பார்த்தீங்கன்னா 12, இது 24 வந்துடுது, இது 16 வந்துடுது, இது 32. இப்போ ஆன்சர் 24. இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிரும்னு சொல்லியிருக்கேன், q1 டேஷ் என்ன வந்துடும் q1 ப்ளஸ் q2 by 2. சார் ஒருத்தர் ப்ளஸ் ஒருத்தர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் போட வேண்டாம், அப்படியே கொண்டு வாங்க. q2 டேஷ் என்ன ஆயிரும் q1 ப்ளஸ் q2 by 2. அப்போ நியூ ஃபோர்ஸ் பாருங்கள், k q1 ப்ளஸ் q2 by 2 the whole square divided by r square. So இந்த k value 9 to the power of 9 எழுதிடலாம். q1 plus q2 by 2 the whole square whole divided by r square. r square ஓட வேல்யூ அதே 9 தான் வரப்போகுது. that equals to 10 to the power of minus 3 கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து நியூ ஃபோர்ஸ் 10 to the power of minus 3. இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ q1 plus q2 by 2 the whole square equals to இந்த minus 3 இருக்குது, 9 அங்கே போனால் minus 12 ஆயிரும். அப்போ q1 plus q2 by 2 உடைய வேல்யூ 10 power of minus 6. அப்போ q1 plus q2 equals to 2 into 10 to the power of minus 6. இப்போ இதை வச்சு நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணும்போது 2 வர கேஸும் இது தான் வந்துடுது, இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். அப்போ -6 ஒருத்தர் +2. அப்போ கண்டிப்பாக இதில் சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும். இதில் நீங்கள் சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணலனாலும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணுறீங்க, புதுசாக கிடைக்கக்கூடிய சார்ஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சரியா? இந்த மாதிரி சம்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம். 2 spheres plus q and minus q charges are kept at a certain distance. Force F act between the 2 spheres. ஒருத்தர் plus q இருக்காரு, ஒருத்தர் minus q. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம், r என்ற டிஸ்டன்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் என்னென்னா F. ஸோ k மேக்னெட் மட்டும் தான் எடுக்க போகிறோம், k q squared by r squared. இப்போ ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு பார்த்தாக்கா k q squared by r squared தான். டைரக்ஷன் மாறும். இப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும், இவருக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரியா? ஸோ இங்கே டைரக்ஷன் தான் முக்கியம். நான் மேக்னெட் எழுதிட்டேன். அடுத்து கேட்குறாங்க, இஃப் இன் த மிடில் ஆஃப் த 2 spheres another similar sphere having a plus q is kept. plus q is kept எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? r by 2 டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த r by 2 டிஸ்டன்ஸில் வச்சாச்சு. then it experience a force in magnet and direction as எந்த டைரக்ஷனில் எவ்வளோ மேக்னெட்டில் ஃபோர்ஸ் கிடைக்கும் யாருக்குன்னா எனக்கு ப்ளஸ் க்யூக்கு. ரைட்? அது ரொம்ப முக்கியமாக வரும். இந்த ப்ளஸ் க்யூன்னு என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ணுவான். இதை நான் F1 எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் க்யூன்னு என்ன பண்ணுவான்? அட்ராக்ட் பண்ணுவான். அதை நான் F2 எடுத்துக்கிறேன். ரெண்டு பேருமே என்னது? ஒரே லைனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். அப்போ F1 உடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா k q squared
divided by distance என்ன வந்து பாருங்க r squared by 4 ஸ்கொயர் பண்ணா அப்ப 4 q squared divided by r squared f2 என்ன வந்துருது அட்ராக்ட் ஆகுதா சோ மேக்னிட்யூட் வைஸ் அது சேமா இருக்குமா k q squared divided by r squared by 4 அப்ப 4 k q squared divided by r squared புரியுதா இந்த r by 2 distance அது அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டேன் இது r by distance அது அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு so it becomes 4k q squared by r squared 4k q squared divided by r squared சரியா இப்போ f1 f2 கிடைச்சிருச்சு இப்போ நான் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் நெட் ஃபோர்ஸ் என்ன வேல்யூ வந்துரும் ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்கு ஒரே லைன்ல இருந்து என்ன பண்ணலாம் சிம்பிளா ஆட் பண்ணிக்கலாமா ரைட் அப்ப ஆட் பண்ணிட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சப்ட்ராக்ட் பண்ணும் ஒரே டைரக்ஷன்ல வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ f1 + f2 வந்து ரெண்டையும் ஆட் பண்ணா 4k q squared by r squared plus 4k q squared by r squared so it becomes 8k q squared by r squared இப்போ இந்த k q squared by r squared யாரு f as per a calculation first ரெண்டு பேருக்கு இனிஷியல் சார்ஜ் இருந்துச்சு இல்லையா இந்த k q squared by r squared f அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது 8f அப்ப 8f ரெண்டு ஆப்ஷன் இருக்கு b and c இங்க என்ன கேக்குறாங்க 8f towards plus q ஆல்ரெடி plus q இருந்துச்சா அந்த டாஷ்ல போதா இல்ல towards minus q எந்த டாஷ்ல இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஃபோர்ஸ் இருந்தது அது f அந்த ஃபோர்ஸ் இந்த இன் பிட்வீன்ல நான் வைக்கக்கூடிய இந்த மூணாவது சார்ஜுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்க்கறோம் இப்போ மூணாவது சார்ஜ் கிடைக்கக்கூடிய இந்த நெட் ஃபோர்ஸ் எந்த டாஷ்ல இருக்கு towards minus q அப்போ இதோட ஆன்சர் 8f towards minus q charge ஓகேவா an infinite number of charges equal to 4 microcoulomb placed along the x-axis at 1 meter 2 meter 4 meter 8 meter and so on the total force on the charge of 1 coulomb placed at the origin so the x-axis la 1 meter distance 2 meter 4 meter so 8 meter so இப்படியே இந்த distance போயிட்டே இருக்கு இந்த பொசிஷன்ஸ்ல எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டோம்னா 4 மைக்ரோகூலும் சார்ஜ் பிளேஸ் பண்ணியாச்சு and origin வந்து 1 கூலும் so இப்போ இந்த distance அப்படியே போயிட்டே இருக்கு 16 32 64 னு போயிட்டே இருக்கு இப்போ இந்த ஒவ்வொரு சார்ஜ்னாலயும் 1 கூலம்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அந்த ஃபோர்ஸ் உடைய நெட் ஃபோர்ஸ் என்னன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ 4 மைக்ரோ கூலம்னால 1 கூலம்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் f1 இந்த டைரக்ஷன் இந்த செகண்ட் 4 மைக்ரோ கூலம்னால அவனுடைய ஃபோர்ஸ் f2 இதே டைரக்ஷன் தேர்ட்னால f3 இதே டைரக்ஷன் சோ இப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸ்னாலயும் ஒவ்வொரு 4 மைக்ரோ கூலம்னாலயும் அந்த 1 கூலம்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்ப எல்லா ஃபோர்ஸுமே டுவர்ட்ஸ் என்னது லெஃப்ட் தான் ஆக்ட் ஆகுது ஒரே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது அப்ப எல்லா ஃபோர்ஸும் நீங்க என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப நெட் ஃபோர்ஸ் உடைய மேக்னிட்யூட் யாருக்கு ஈக்குவல் the sum of individual forces f1 f2 f3 f4 அப்படியே இன்டிவிஜுவலா போயிட்டே இருக்கு சோ இப்போ f net உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் k இது q1 இது q2 னு எடுத்துக்கலாம் சோ q q0 னு எடுத்துக்கலாம் இது எல்லாமே q தான இருக்கு இது q இது q q q எல்லாமே q இது வந்து q0 இது q0 அப்ப k q0 ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னது 1 ஸ்கொயர் அடுத்து k q q0 divided by distance என்னது 2 ஸ்கொயர் அடுத்து k q q0 distance வந்து 4 ஸ்கொயர் plus k q q0 distance வந்து 8 ஸ்கொயர் so up to infinity வரைக்கும் போயிட்டே இருக்கு ரைட் இப்போ எனக்கு நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூல k q q0 வந்து காமன் எடுத்துடலாம் ரிமைனிங் இருக்குது 1/1 1 ஆயிரும் இது 1/4 இது 1/16 ஆகும் இது 1/64 இப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு இப்போ இது ரொம்ப ஈஸி இது எழுதிடலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ f net உடைய வேல்யூஸில் k 9 × 10⁹ q வந்து 4 மைக்ரோ கூலும் அண்ட் q0 வந்து 1 கூலும் இப்போ இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் இது ஒரு சீரீஸ் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் third term by second term second term by first term third term by second term third term by fourth term by third term இதோட ரேஷியோ பாத்தீங்க அப்படினா காமனா வந்துட்டே இருக்கும் இதுக்கு ரேஷியோ எடுத்தா 1/4 இதுக்கு ரேஷியோ எடுத்தா 1/4 இவருடைய ரேஷியோ 1/4 சோ இப்போ இந்த ரேஷியோ ஒரே மாதிரி வந்துட்டே இருந்தா இது இருக்கக்கூடியது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லக்கூடிய சீரிஸ்ல இருக்கு இந்த ஜிபின்ற சீரிஸ்ல டேர்ம் sum of the terms up to infinity இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ஆட் பண்றோம் 1/64 அடுத்து 1/28 அப்படியே போயிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் எப்படி எடுத்து ஆட் பண்றது
sum of the terms up to infinity, s infinity value a divided by 1 minus r. அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா 1, காமன் மல்டிபிள் தான் இந்த ஆர் அப்படின்றது. இது எப்போ யூஸ் பண்ண முடியும்னா அந்த ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 minus 1 by 4, ஸோ இதோட வேல்யூ என்ன ஆயிரும் 3 by 4 ஆயிரும். எஸ், அப்போ இது நியூமரேட்டர் போனால் 4 by 3. ஸோ இது எல்லாத்தோடைய இன்ஃபினிட் டேர்ம்ஸை சேர்த்து ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் என்னது 4 by 3. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இது 3 டைம்ஸ் வந்துடுது. அப்போ இது 3 டைம்ஸ் வந்துருச்சுன்னா ஸோ இது 3 into 16 into 10 power of plus 3, ஸோ 48 into 10 power of plus 3. இப்போ ஆன்சர்ஸ் பாருங்கள், பவர் 4ல் இருக்குது. இப்போ பவர் 4ல் எழுதுனா 4.8 into 10 power of plus 4 Newton. அப்போ நெட் ஃபோர்ஸோட ஆன்சர் 4.8 and 10 power of 4. இப்போ இந்த ஒரு ஃபார்முலா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி a divided by 1 minus r. கிளியர்? அடுத்து ஸோ இதுவும் ஃபோர்ஸ்லேருந்து தான். இது நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி அப்புறம் வந்து ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? சால்வ் பண்ணிங்களா? கவனிங்க. இன் ஏ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சார்ஜ் q1 அந்த வேல்யூ கொடுத்துருக்குது -2 × 10 power of -4 கூலும் இஸ் அட் ஆரிஜின் 0,0. இப்படி எடுத்துக்கும். ஸோ ஆரிஜினில் இந்த சார்ஜ் வச்சாச்சு. என்னது -2 × 10 power of -4 கூலும் இருக்குது. இது ஆரிஜினில் இருக்குது, ரைட்? சார்ஜ் q2 1 × 10 power of -3 கூலும் is at x equal to 10 meter, y வந்து 0. அப்போ x equal to 10 மீட்டர்னா இங்கே வந்துருமா? எஸ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ q2ஓட வேல்யூ என்னென்னா 1 × 10 power of -3 கூலும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அண்ட் q3 -1 × 10 power of -4 கூலும் is at 0, -5. 0, -5 என்னது? நெகட்டிவ் y ஆக்சிஸில் இருக்குது, இந்த இடத்துல வந்துடுது. இப்போ இது q3ஓட வேல்யூ என்னது? -1 × 10 power of -4 கூலும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 5 மீட்டர் இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the magnitude of resultant force on q1. இந்த q1 உடைய resultant force. இப்போ q1ல resultant force எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ q3 q1 q2 q1. இப்போ q2 q1 ஃபஸ்ட்டு பாருங்கள். q2 q1 என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுமா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 வெக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதோட மேக்னிட்யூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா F1 is equals to ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. k வேல்யூ டேரெக்டாக எழுதிடுறேன் 9 × 10 power of 9. ஸோ q1 q2 நான் இது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபோர்ஸ் எழுதும் போது மேக்னிட்யூட் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 × 10 power of -4 into 1 × 10 power of -3 whole divided by distance வந்து 10, ஸோ 10 square. ஸோ F1 equals to இது 18 × 10 power, இது 9 - 7, இது 2 ஆயிரும். டினாமினேட்டில் ஒரு 2 வந்துடும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் 18 நியூட்டன் F1 வேல்யூ. ஸோ இது டைரக்ஷன் ரைட் சைடு. அதே மாதிரி இந்த q1 q3னால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? q3 என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ணால் அவனுடைய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் வந்துருமா? F2. அப்போ F2 மேக்னிட்யூட் எடுத்தா F2 மேக்னிட்யூட் k 9 × 10 power of 9. ஸோ q1 2 × 10 power of -4 multiplied by q3 அது 1 × 10 power of -4 divided by distance 5 square. ஸோ 5 square வந்துட்டா F2 வேல்யூ. ஸோ இது 18 ஆயிரும் into 10 power of இது 10 ஆயிரும், இது 25. ஓகேவா? இப்போ இது 2, இது 5 இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3, ஸோ 72, 7.2 நியூட்டன் எழுதலாம் F2 வேல்யூ, ரைட்? F2 வந்து 7.2. இப்போ F1 F2 எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இதோடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் மேக்னிட்யூடில் இருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட் மேக்னிட்யூடில் இருக்கிறனால கண்டிப்பாக இது பைசெக்டரில் இருக்காது. அப்போ F1 F2 மேக்னிட்யூட் தெரியும்னா நெட் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் √F1² + F2², ரைட்? இப்போ F1² எவ்வளோ இருக்குது? 18. இது 7.2 the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 18 ஸ்கொயர் பண்ணி 7.2 ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே ஒரு காமன் மல்டிபிள் இருக்குது. இது 9 மல்டிபிள் இருக்குது, இது 9 மல்டிபிள் இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நான் இங்கே கிளியர் பண்ணிடுறேன், கவனிங்க.
ஸோ இப்போ இதில் நெட் ஃபோர்ஸ் வருது இல்லையா, இப்போ 18 என்ன பண்ணலாம், 9 into 2 the whole square எழுதிக்கலாம். ப்ளஸ் இது என்ன பண்ணலாம், 9 into 8 into 9 72. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அது 0.2 எழுதிக்கிறேன், 0.8 the whole square. அப்போ ரெண்டுலேயுமே காமன் என்ன பண்ணலாம், 9 ஸ்கொயர் வெளியே எடுத்துலாமா, இப்போ 2 ஸ்கொயர் வந்துடும், இது 0.8 ஸ்கொயர். இப்போ 9 ஸ்கொயருக்கு 9 வந்துடும், ரூட் ஆஃப் இது 4 ஆயிரும், இது 0.64 ஆகும். ஸோ இப்போ 9 into root of 4.64. இப்போ 4.64 ஆன்சர் greater than 2 வரப்போகுது, less than 3 வரப்போகுது இல்லையா. இப்போ நான் ஒரு வேளை 9 into இதை 2ன்னு போட்டால் இது 18 வந்துடும். அதே மாதிரி 9 into அது greater than 2 தான் இருக்க போகுது, less than 3க்குள்ளே தான் வரப்போகுது இல்லையா. அப்போ 3 நம்ம போட்டாலே என்ன ஆன்சர் வந்திருக்கும், அப்போ 18க்கும் 27க்கும் இன்பிட்வீன் தான் என்னோட ஆன்சர் இருக்கணும். இப்போ 18 to 27 இன்பிட்வீன் ஆன்சர் இருக்குன்னா அது எது இருக்க போகுது, இந்த ஆன்சர் தான் 19.4. சார் எனக்கு இன்னும் கண்டுபிடிக்கணும், க்ளோஸராக கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா ரூட், இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வராத இடத்துல நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு சொன்னீங்க, இப்போது 4.64 இருக்குது, இதுக்கு நான் ரூட்டை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுங்க, இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ரூட் 4 இருக்குல்ல இல்லையா, அப்போ ரூட் ஆஃப் 4 இது எடுத்துக்க போகிறீங்க. ப்ளஸ் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள், 4.64 minus 4 divided by 2 into root of 4. அப்போ இது 2 ப்ளஸ் ஆர் இது வேல்யூ 0.64 வந்துடும், divided by இது 2 into 2 இது 4 ஆச்சு. அப்போ 2 ப்ளஸ் 0.64 by 4 இதை கேன்சல் பண்ணிட்டா 0.32, இதை கேன்சல் பண்ணால் 0.16. அப்போ 0.16, அப்போ 2.16 வந்துடும். அப்போ நான் இது எழுதுனா 9 into 2.16 சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ 19.44 வரும். இப்போ 19.44 நியரஸ்ட் ஆன்சர் 19.4. கிளியர். ஸோ இப்படியும் நீங்கள் ரூட் எடுக்கலாம், ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரூட் வந்து கிடச்சிடும். சரியா, இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இது நீங்கள் வேறு எந்த நம்பர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ரூட் அந்த நம்பர் மைனஸ் அந்த ரூட் வேல்யூ அப்படியே இருக்கணும், டிவைடட் பை 2 into root of that value. நீங்கள் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரூட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வெக்டார்லேருந்து இப்படியே கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. வெக்டாரை வச்சு கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். A charged particle Q1 is at the position 2, minus 1, 3. The electric force on another charged particle Q2 at 0, 0, 0 is. ஸோ ஒரு 3-dimensional ஸ்பேஸில் இருக்குது. ரைட்டா, Q2 electric force and another charge Q2 எங்கே இருக்குன்னா ஆரிஜினில் இருக்குது, 0, 0, 0. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா Q1 2, minus 1, 0 somewhere else இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. Q1 உடைய பொசிஷன் 2, minus 1, 3. இப்போ கொஸ்டின் என்ன, the electric force on another charge Q1னால வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் பார்க்கணும். the force on Q2 due to Q1 இதுதான் நம்ம பார்க்கணும். force on Q2 due to Q1 நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இது ஆர் கேப் இந்த டைரக்ஷனில் போகும். அப்போ ஒரு சார்ஜ் ஆரிஜினில் இருக்குது, இன்னொரு ஒரு சார்ஜ் தான் எங்கே இருக்குது 2, minus 1, 3ன்ற பொசிஷனில் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் பொசிஷன் வெக்டர் எழுதலாம். பொசிஷன் வெக்டர் 2i cap minus j cap plus 3k cap. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே சொன்னோம். ஃபைனல் என்ன இருக்குது 2, minus 1, 3 இது எழுதியாச்சு. மைனஸ் இனிஷியல் ஆரிஜின் தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுறலாம். அப்போ இதுலேருந்து நீங்கள் ஆர் கேப் கண்டுபிடிக்கலாம். ஆர் கேப் ஆர் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் 2i cap minus j cap plus 3k cap whole divided by root of இது அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இட் பிகம்ஸ் root of 14. இது ஆர் கேப்போடது. பட் நான் வெக்டார் எழுத போகிறேன், டைரக்ஷன் எழுத போகிறேன். ஃபோர்ஸ் ஆன் Q2 due to Q1 F vector equals to K Q1 Q2 ரெண்டு பேருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் r². ரொம்ப முக்கியமாக இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது கவனிங்க. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் Q1னால Q2 கிடைக்கிற ஃபோர்ஸ். இப்போ Q1 பாசிட்டிவ் Q2 பாசிட்டிவ், அப்போ Q1னால Q2 கிடைக்கிற ஃபோர்ஸ் என்னது, ரிப்பல்ஷன் தானே இருக்கும். இந்த டைரக்ஷன் தான் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஆர் கேப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இவனுடைய டைரக்ஷன் ஆர் கேப்புக்கு ஆப்போசிட். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ ஆர் கேப்புக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் நான் என்ன எழுதணும், மைனஸ் ஆர் கேப் தான் எழுதணும். நான் ஆர் கேப் கண்டுபிடிச்சிட்டேன், அது நெகட்டிவ்ல அங்கே போடணும். ஸோ உங்களுடைய ஃபார்முலா ரெடி. F vector equals to K ஓட வேல்யூ 1/4π epsilon 0 எழுதிடுறீங்க. இது Q1 Q2
பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது ஒன்றுமே கிடையாது, இந்த மேக்னிடியூட் தான். இது நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நீங்கள் மேக்னிடியூட் எடுத்துருக்கீங்க. இது ரூட் ஆஃப் 14, அதை ஸ்கொயர் பண்ணலாம், அப்போ 14 ஆயிரும். அது ஆர் கேப் இருக்கு இல்லையா, அதில் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் எழுதுறீங்களா, அது மேக்னிடியூட் ஆஃப் ஆர் தான் என்ன வந்துடுது, ரூட் ஆஃப் 14 வந்துடுது. ஸோ இதுதான் ஆர். இந்த ஆரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது 14 மீட்டரில் தான் இருக்கும். இப்போ 14 மைனஸ் ஆர் கேப். மைனஸ் ஆர் கேப்னா என்னென்ன இருக்குது, 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3k கேப் ஹோல் டிவைடட் பை ரூட் 14. இப்போ நான் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ q1 q2 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பண்ணால் 56 பை எப்சிலாங் 0. ஸோ இது மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 3k கேப் டிவைடட் பை ரூட் 14. அப்போ q1 q2 56 பை எப்சிலாங் 0 மைனஸ் 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் வந்துடுது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் q1 q2 56 ரூட் 14 5 எப்சிலாங் 0. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த எஃபெக்டார்ன்றது ஆர் கேப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதை இங்கே தெளிவாக எழுதிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா, இதை கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே அடுத்து ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான். 3 சார்ஜ் வச்சிருக்கோம், மைனஸ் q1 ப்ளஸ் q2 மைனஸ் q3 ஆர் பிளேஸ்டு as shown in the figure. The x component of the force and the minus q1 proportional to x component of the force. இப்போ இந்த q1ல q2வும் q3 ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். q2 என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா, இதை நான் f1 எழுதிக்கிறேன். q3 என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணுமா, இதை என்ன பண்ணிக்கிறேன் f2 எழுதிக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த q1க்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் 2, இதோட x காம்பனன்ட் மட்டும் தான் கேட்குறேன், x டைரக்ஷனில். இந்த f1 ஆக்ட் ஆகுது x டைரக்ஷனில் தான், ஆனால் f2 ஆக்ட் ஆகுது xல கிடையாது, இது ஆக்ட் ஆகுது xy பிளேனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இதை நீங்கள் x டைரக்ஷனுக்கு பிரிக்கணும்னா காம்பவுண்டாக பிரிக்கணும். காம்பவுண்டாக பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் போடுங்க, இந்த ஆங்கிளுக்கு அப்படியே தான் ஆப்போசிட் ஆங்கிள் வந்துடுது, இது தீட்டா. இது ஒரு லைன் போடுறீங்க. ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் இது தீட்டா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தீட்டா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் தீட்டானா இதுவும் தீட்டா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்படி பிரித்தோம்னா அப்போ இது f2 காஸ் தீட்டா வந்துடும், இது என்ன வந்துடுது f2 சைன் தீட்டா. அப்போது இந்த q1 அப்படின்ற இந்த சார்ஜுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் f1 f2 சைன் தீட்டா, இது ரெண்டுமே x ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ x காம்பனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்தா f1 ப்ளஸ் f2 சைன் தீட்டா. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் f1 என்ன வேல்யூ வந்துடுது k, q1 q2 இங்கே ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் b ஸ்கொயர். f2 என்ன வேல்யூ வந்துடுது k, q1 q3 டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து a ஸ்கொயர் சைன் தீட்டா. இப்போ இதில் கேவும் எடுத்தாச்சு, q1ஐயும் காமன் எடுத்துட்டா q2 பை b ஸ்கொயர் ப்ளஸ் q3 பை a ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ f x காம்பனன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இதை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டா q2 பை b ஸ்கொயர் ப்ளஸ் q3 பை a ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. கிளியர்? அப்போ அதோடைய ஆப்ஷன் பாருங்கள், q2 பை b ஸ்கொயர், q2 by b squared plus q3 by a squared sin theta. Option 2. Clear? X component தான் கேட்டிருக்கோம். இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A total charge of 20 microcoulomb is divided into 2 parts placed at some distance apart. 20 microcoulomb மொத்தமாக இருக்குது, அது ரெண்டாக பிரிச்சாச்சு. அப்போ ரெண்டாக பிரிச்சாச்சுன்னா ஒருத்தன்ட்ட q இருக்குன்னா இன்னொருத்தன்ட்ட என்ன இருக்கும் 20 minus q இருக்குது. ரெண்டு பேரையும் ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. If the charges experience a maximum coulombic repulsion, maximum repulsion வரணும் அப்படின்னா then the charges should be, ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருக்கோம் இல்லை, எப்படி இருக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்துடுது 20 வந்துடுது, எல்லாமே கிளியராக இருக்குது. பட் எவ்வளோ மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் வரணும்னா எப்படி சார்ஜஸை பிரிச்சுருக்கணும் ஒரு சின்ன ஐடியா. இப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் கே கியூ இன்ட்டு 20 மைனஸ் கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர், இதுதான் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கணும். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். இப்போ மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொன்னால் யாரை பொறுத்து மேக்ஸிமம், சார்ஜை தானே பிரிக்கிறீங்க. இந்த சார்ஜை செப்பரேட் பண்ணுறதுனால மேக்ஸிமம். அப்போ எந்த பர்டிகுலர் சார்ஜுக்கு ஃபோர்ஸ், அப்போ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யாரு, சார்ஜ். அப்போ சார்ஜோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு கிராஃப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். QF இருக்குது,
கியூவோட வேல்யூ ஒரு சம் வேல்யூலேருந்து ஆரம்பிக்குது வச்சிருக்கோம், கியூவோட வேல்யூ இருக்குது. இப்போ இங்கேருந்து கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து மேக்ஸிமம் வருது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல தான் இந்த பர்டிகுலர் சார்ஜ் இருக்கும்போது எனக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்குது. இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் சொல்லலைன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லோப் வந்து 0 ஆயிருது. ஸ்லோப்பு 0ன்னு சொன்னால் அதோடைய மீனிங் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்லோப் df by dq equal to 0. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்லோப்ன்றது அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க, f with respect to சார்ஜ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ df by dq equal to 0ன்னு எடுத்துட்டா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, k by r squared அப்படி வச்சுக்கோங்க, இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, k by r squared 20q minus q squared. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 20 அப்படியே இருக்கும், இது மைனஸ் 2q ஆயிரும், இது ஈக்குவல் டு 0. அப்போ இந்த k by r squared அப்படியே கொண்டு போயிடலாம் ரைட் சைடு, அது 0 ஆயிரும். அப்போ 20 minus 2q equal to 0. அப்போ 2q equal to 20. அப்போ q equals என்ன வந்துடுது 10 மைக்ரோகூலும். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்பிட்டாக இருந்தால் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 10 மைக்ரோகூலும் 10 மைக்ரோகூலும் ரைட், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 2 charges each equal to q kept at minus a and plus a on the x axis இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏல ஒரு சார்ஜ் இருக்குது q, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏல ஒரு சார்ஜ் இருக்குது அது q. A particle of mass m and charge q0, இந்த இடத்துல சார்ஜ் q0 ன்னு வச்சிருக்கோம், placed at the center. If q0 is given a small displacement along the y axis, மேலேயோ இல்லை இங்கே கீழே போயிருச்சுன்னு சொன்னால் the net force acting on the particle is proportional to கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வரைக்கும் போது net force என்னது 0, இந்த ப்ளஸ் q என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும், இந்த ப்ளஸ் q ரிப்பல் பண்ணும். ஸோ இப்போ இவன்ட்ட இருக்கக்கூடிய net force என்ன இருக்குது 0 ஆயிருக்கு. இதே சார்ஜை நீங்கள் இங்கேருந்து மேலே கொண்டு போக ஃபோர்ஸ் என்னது வேல்யூ வேரி ஆகிட்டே போகும், ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பாயிண்ட்ல வரும்போது மேக்ஸிமம் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கலாம் எப்படி மேக்ஸிமம் வருது. இதே சம்பளம் நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல மேக்ஸிமம் வருது, அந்த மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ல வருதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ப்ரொபோஷனல் தான் கேட்டிருக்காங்க, முதல்ல அதை முடிச்சிடும். ஸோ இங்கேருந்து சார்ஜை டிஸ்பிளேஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ்க்கு கொண்டு போயாச்சு, இந்த இடத்துல கொண்டு போயிட்டோம் ரைட். இப்போது நெட் சார்ஜ் q0 என்ன வந்துருது q/2 placed at the origin கொடுத்துருக்கோம். if the charge q0 is given a small displacement, இப்போ இந்த இடத்துல கொண்டு போயாச்சு q0 that equals to q/2. q/2ன்றதை தனியாக போட்டுடலாம் இருக்கட்டும், இந்த இடத்துல q0ன்ற சார்ஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இங்கே போனதுக்கப்புறம் the net force proportional to the question. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து a, இதுவும் a, அப்போ இது yன்னு வந்துடும். அப்போ இந்த q0 இது என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும் ரைட். அப்போ இந்த q ரிப்பல் பண்ணுது, அப்போ ரிப்பல் பண்ண இதோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம் f1 வெக்டார். அதே மாதிரி இந்த சார்ஜ் என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும் ரைட். ஸோ f2 வெக்டார். இப்போ இதில் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது வரைக்கும் என்ன ஐடியா சொல்லியிருக்கோம், பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் தான். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் வந்து இங்கே சூட் ஆகுமானா ஆங்கிள் என்னன்னே தெரியாது. இங்கே தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா, 60 டிகிரியோ 30 டிகிரியோ 120 டிகிரி ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், பட் இங்கே அது தெரியாது. ஸோ இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்னா, எங்கெல்லாம் உங்களால் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியல, அங்கே காம்பவுண்டாக நீங்கள் பிரிச்சாகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இங்கே எழுதக்கூடிய இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னது, காம்பனண்ட்டாக உங்களுடைய ஃபோர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். என்ன சார் காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, இந்த ஃபோர்ஸ் F1 எக்ஸ் டைரக்ஷன் இல்லை ஒய் டைரக்ஷன் இல்லை, இந்த ஃபோர்ஸ் F எக்ஸ் டைரக்ஷன் இல்லை ஒய் டைரக்ஷன் இல்லை. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனாக இது என்ன பண்ண முடியும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, இதை ஹரிசானலாக ஒரு ஆக்சஸ் போட்டுக்கோங்க. இது தீட்டா அப்படின்னு சொன்னால் இதுக்கு அப்படியே வரக்கூடிய இந்த ஆங்கிள் எதுன்னு வந்துடுது தீட்டா வந்துடுது. இப்போ இது தீட்டானா அதே லைனில் வரக்கூடிய இதுவும் தீட்டா. ஸோ F1 F தான், F2 F தான், ரெண்டு பேருமே ஈக்குவல் மேக்னில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தான். ஏன்னா F1 வேல்யூ பார்த்தீங்கன்னா K, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, Q into Q0 divided by R squared. இந்த டிஸ்டன்ஸ் நான் R எடுத்துக்கிறேன். R என்ன சார் ஆக்சுவலாக R வந்து ரூட் ஆஃப் y squared plus a squared. அதே மாதிரி F2 வேல்யூ பார்த்தீங்கன்னா K Q Q0, இதுவும் டிஸ்டன்ஸ் R தான் வரப்போது R squared, ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸில் தான் இருக்குது. அப்போ நான் காம்பவுண்டாக பிரிக்கிறேன், காம்பவுண்டாக பிரிக்கும் போது கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது காம்பவுண்டாக பிரித்தா இது F cos theta, இது F cos theta வந்துடுது. ஸோ இப்போ இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிருது. இந்த Q0ன்ற சார்ஜ் மேலே இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒன்லி அலாங் த y ஆக்சிஸ், ஒன்று F sin theta, இன்னொன்று என்ன வந்துடுது F sin theta. அப்போ ரெண்டுமே என்னது அப்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ்
எழுதுனா 2f sin theta. இது ரெண்டுமே கேன்சல் ஆகுது ஹரிசாண்டலாக. வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இந்த Q0 ஆக்ட் ஆகுது. அது f sin theta plus f sin theta ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் ஆக்ட் ஆகிறனால அதை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் இது. இப்போ 2 f ஓட வேல்யூ k q q0 divided by r square. sin theta ஓட வேல்யூ என்ன சார்? இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் sin theta எடுக்கலாம். sin theta எடுக்கும்போது ஆப்போசிட் சைடு divided by ஹைபாட்னஸ் r வந்துருது. அப்போது ஆப்போசிட் சைடு y, ஹைபாட்னஸோட வேல்யூ r. அப்போ உன்னுடைய ஃபார்முலாவில் 2k q q0 divided by r cube into y. உனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y வந்து கம்பேர் பண்ணும்போது a தான் லார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது r கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் 3/2 வந்துடும். ஏன்னா r வந்து பார்த்தீங்கன்னா ரூட். இப்போ நீங்கள் r என்ன பண்ணலாம்னா இது y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 1/2 எழுதலாம். இது ரூட் ஆஃப் 3/2 வந்துடும். இப்போ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது y கம்பேர் பண்ணுறீங்கன்னா a லார்ஜர். அப்போ என்ன பண்ணலாம்? இதில் y ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். y ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணுறேன். இதோட வேல்யூ என்ன வந்துடும்? r கியூப் approximately equal to a cube வந்துரும். நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்போ 2k q q0 divided by a cube that proportional to y. அப்போ f is directly proportional to y. அப்போ அந்த particle f is proportional to what? Net force acting on the particle is proportional to y. ஸோ மேலே போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கும்போது ஃபோர்ஸ் 0. இப்போ மேலே போகும்போது என்னது ஃபோர்ஸ் என்னது மேக்ஸிமம் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் வரும்போது அது மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எதுக்கு ப்ரொபோர்ஷனல் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ எந்த இடத்துல வரும்போது உனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும் அது ஒரு கொஸ்டினாக கேட்டால் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இருக்கும்போது ஃபோர்ஸ் 0, மேலே போக என்னது ஃபோர்ஸ் என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரொம்ப தூரம் போயிட்டால் ஃபோர்ஸ் திரும்ப 0 ஆயிரும். அப்போ இங்கே 0, இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்லேயே 0னா இடையில ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கணும்? மேக்ஸிமம் வந்திருக்கணும். அந்த மேக்ஸிமம் எந்த இடத்துல கிடைக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் டிவேட் ஆகிக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம டிவேட் ஆக போகிறோம். அதை கவனிங்க. இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை எந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த f நாட் எழுதணும் இல்லையா? ஸோ 2k q q0 divided by இந்த r கியூப் என்ன எழுத போகிறோம்? y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 3/2 இன்ட்டு y தானே இருந்துச்சு ஆருக்கு பதிலாக. ரைட். இப்போ எஃப் வந்து யாரை பேஸ் பண்ணி வேரி ஆகுனா ஒய்யை பேஸ் பண்ணி தான் வேரி ஆகுது. போன ப்ராப்ளம்லாம் சார்ஜ் பேஸ் பண்ணி. சார்ஜை நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்களோ சார்ஜோடைய செப்பரேஷன் வச்சு தான் ஃபோர்ஸ். அப்போ சார்ஜை பொறுத்து ஃபோர்ஸ் என்னது கம்மியாகலாம் அதிகமாகலாம். அப்போ சார்ஜை பொறுத்து ஃபோர்ஸ் மாறுது. அப்போ df/dq எழுதணும். இங்கே ஒய் டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபோர்ஸ் மாறுது. அப்போது சென்டரில் ஃபோர்ஸ் 0வாக இருந்தது. ஒய் 0னா உன்னுடைய ஃபோர்ஸ் 0. ஒய் இன்க்ரீஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு இடத்துல மேக்ஸிமம் வரும், அதுக்கப்புறமே டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு மேக்ஸிமம் வருது. the point at which the force attains a maximum value. அப்போ எந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குது, இது y இந்த பர்டிகுலர் வேல்யூ என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த df/dy equal to 0, ஸ்லோப் 0. லாஸ்ட் ப்ராப்ளம் நான் சொன்னேன். ஸோ ஸ்லோப் 0 ஆயிரும். இப்போ ஸ்லோப் 0, இந்த df/dy இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆன்சர் 0. அதை வச்சு நீங்கள் எந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி இது, கவனிங்க. ஸோ df/dy கொடுத்துருக்கோமா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதெல்லாமே கான்ஸ்டன்ட் எடுத்துருவீங்க. 2k q q0லாம் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் தனியாக எடுத்தாச்சு. இது u/v மெத்தட். u/v மெத்தோடைய தெரியும் உங்களுக்கு. u/v நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா v ஸ்கொயர் v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது v ஸ்கொயர், அப்போது y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 3/2 த ஹோல் ஸ்கொயர். v ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்து v அப்படியே எழுதிக்கிறீங்க. அடுத்து u டிஃபரன்ஷியேட் பண்ணி uன்றது y 1 வந்துடுது மைனஸ் y இன்ட்டு இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3/2 இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 1/2 வந்துடும். 3/2 மைனஸ் 1 1/2 இன்ட்டு இந்த y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஆன்சர் என்னது 0. இப்போ இந்த 2k q0 டினாமினேட்டர் கொண்டு போயிறேன், அதுவும் 0 ஆயிரும். இந்த y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 3/2 இதுக்கெல்லாம் கொண்டு போய் 0 ஆகிட்டோம். அப்போ இது 0 ஆகுதுன்னு சொன்னால், அதாவது இந்த டேர்ம் 0 ஆகுது, இது 0 ஆகாது, இது 0 ஆகுது. யார் மட்டும் தான் 0 ஆகுனா இந்த மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் மட்டும் தான் 0 ஆகும். அதை தான் இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். கவனிங்க. இப்போ இந்த 2 and 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய y ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 3/2 மைனஸ்
3y squared plus a squared power 1 by 2 equal to 0. எழுதிடலாமா? இப்போ இதிலிருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எந்த இடத்துல வரும்போது மேக்ஸிமம் y தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னா y squared plus a squared into y squared plus a squared power 1 by 2 எழுதலாமா? அதை 1 plus 1 by 2 power 3 by 2 இது எப்படி எழுதிக்கிறேன்? minus 3y squared into y squared plus a squared power 1 by 2 equal to 0. இதில் நான் எதை காமன் எடுக்கலாம்? y squared plus a squared power 1 by 2 நான் காமன் எடுக்கலாம். இப்போ y squared plus a squared minus 3y squared equal to 0. இந்த இது சொல்லிருக்கு. இப்போ இதையும் இங்கே கொண்டு போயிடலாம் ரைட் சைடில், அது 0 ஆயிரும். அப்போது y squared இது மைனஸ் y squared இருக்குது. அப்போ a squared minus 2y squared equal to 0. அப்போ 2y squared equal to a squared. அப்போ y squared equals to a squared by 2. அப்போ y equal to என்ன வந்துடுது? a by root 2. ஸோ y equal to a by root 2ன்ற இந்த டிஸ்டன்ஸ் வரும்போது இங்கே எழுதிருந்தோம் இல்லையா, இந்த y வேல்யூ எக்ஸாக்ட்லி a by root 2 வரும்போது the force attains a maximum. அங்கே போகும்போது உனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு போனால் ஃபோர்ஸ் திரும்ப டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்களோ அங்கே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த df by dy0. எதை பொறுத்து ஒன்று ஃபோர்ஸை கேட்குறாங்க, இல்லை எதை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கேட்குறாங்க, பொசிஷனை பொறுத்தா, சார்ஜை பொறுத்தான்ற தெளிவாக பாருங்கள். மேக்ஸிமம் மினிமம் வருதுனாலே அந்த குவான்டிட்டியோடைய வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு த டிபெண்டன்ட் குவான்டிட்டி 0 ஆகணும். புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம் ஆஃப் சார்ஜஸ். ஈக்லிபிரியம் அப்படின்ற இந்த வேர்டோடைய மீனிங் என்னென்னா, இட் இஸ் a state of rest or the state of uniform motion. ஸோ இதை தான் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கலுக்கு மோர் தென் ஒன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த மோர் தென் ஒன் ஃபோர்ஸ்னால அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னா அதில் ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னது? 0. இதுதான் இதோடைய லாஜிக். இப்போ இதில் ஈக்லிபிரியம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து எந்தெந்த கேஸ்லலாம் நெட் ஃபோர்ஸ் 0 வருதோ அதெல்லாமே ஈக்லிபிரியம். இப்போ கொஸ்டினில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, இந்த சார்ஜ் ஈக்லிபிரியமில் இருக்குது. இப்போ ஈக்லிபிரியமில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதில் ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகும். இப்போ ஈக்லிபிரியமை வச்சு நம்ம சில சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், ட்ரையாங்கிள் இதிலே கேஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்கிள் நம்ம இதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸை கொடுத்துருந்தோம். சார்ஜஸ் வந்து வெர்டிசஸில் இருக்குது. இது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். கரெக்டாக இதோடைய சென்ட்ராய்டில் என்ன பண்ணியாச்சுன்னா அனதர் சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்மால் கியூன்னு ஒரு சார்ஜ் வச்சாச்சுன்னா இந்த சென்ட்ராய்டில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஈக்லிபிரியமில் இருக்கும். வெர்டிசஸில் இருக்கக்கூடிய சார்ஜ்னால இவனுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னது? 0. எப்படி? இந்த ப்ளஸ் கியூன்னு என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ணுவான். இந்த ப்ளஸ் கியூனை ரிப்பல் பண்ணுவான். இந்த ப்ளஸ் கியூனை ரிப்பல் பண்ணுவான். ஸோ மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த 3 ஃபோர்ஸை நான் அப்படி எழுதிடுறேன். 3 ஃபோர்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த சென்ட்ராய்டில் இருக்குது, வெர்டிசஸ்லேருந்து சென்ட்ராய்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் தான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு ப்ராப்ளம்லேயே நம்ம பார்ப்போம். சைடு ஏ அப்படின்னாக்கா இந்த சென்ட்ராய்டுக்கும் வெர்டிசஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 3 ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 120 டிகிரி தான் இருக்கும். ரைட்? ஸோ எப்போ இந்த 3 வெக்டார்ஸ் 120 டிகிரி செப்பரேஷன் இருக்கோ அதோட நெட் ஃபோர்ஸ் 0. இல்லை நீங்கள் இது வரைக்கும் நம்ம படித்த பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் பார்க்கலாம். 2 ஃபோர்ஸையும் சேர்த்தோம்னா அது நெட் ஃபோர்ஸ் F தான். இந்த 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இதோடைய நெட் ஃபோர்ஸ் என்ன வேல்யூ வந்துடும்? 0. இதே மாதிரி நம்ம ஸ்கொயர்லையும் கொடுத்துருந்தோம். ஸ்கொயரோடைய வெர்டிசஸில் சார்ஜஸ் வச்சாச்சு. அதோடைய சென்டரில் இன்னொரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணோம். இந்த வெர்டிசஸில் இருக்க சார்ஜ்னால சென்டரில் இருக்க சார்ஜுக்கு நெட் ஃபோர்ஸ் 0 கிடச்சிச்சுன்னா அது ஈக்லிபிரியம் இருக்குன்னு அர்த்தம். சில கேசஸில் ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதை ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு ஈக்லிபிரியமில் கொண்டு வரதுக்கு நம்ம தேர்ட் சார்ஜோட ஹெல்ப் வைக்கணும். அப்போ இந்த தேர்ட் சார்ஜை எங்கே வைக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும், அதே நேரத்தில் என்ன மேக்னில் வைக்கணும், இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஈக்லிபிரியம் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் மூலியமாக சார்ஜஸ் என்ன பண்ணியிருப்போம்? சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ இது செப்பரேட்டாக ஈக்லிபிரியம் இருக்கும். இந்த மாதிரியான மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஈக்லிபிரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதை பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். 2 electrons and a positive charge q are held along a straight line. At what position for what value of q will the system be in equilibrium? இப்போ நம்ம பேசுகிறது x ஆக்சிஸில் 2 எலக்ட்ரான் எடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டோம்னா, சாரி, இன் பிட்வீன் ஒரு இடத்துல சார்ஜ் பிளேஸ் பண்ண போகிறோம். எங்கே வைக்கணும்னு கேட்குறாங்க.
ஸ்ட்ரைட் லைன் அட் வாட் பொசிஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் சார்ஜாக இருந்தால், யார் -e -2 எலக்ட்ரான் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் சார்ஜாக இருந்தால் இவங்களை ஈக்குலிபிரியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய தேர்ட் சார்ஜ் அது கண்டிப்பாக எங்கே தான் இருக்கணும்? சென்டரில் தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல், நெகட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எலக்ட்ரான் தான், அது பாசிட்டிவ் சார்ஜ் கூட இருக்கலாம். ஸோ ரெண்டுமே எலக்ட்ரான், ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜாக இருந்தால் இந்த சிஸ்டத்தை ஈக்குலிபிரியம் வைக்கிறதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய தேர்ட் சார்ஜ் எங்கே தான் இருக்கணும்? சென்டர். சிஸ்டம் ஈக்குலிபிரியம்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த -e இருக்கு இல்லையா, இந்த -e ரிப்பல் பண்ணும். இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். அதை ரிப்பல் பண்ணுறத பேலன்ஸ் பண்ணணும். இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரான்லேருந்து. நான் நடுவில் தேர்ட் சார்ஜ் வச்சிருக்கேன் இல்லையா, அது இன்பிட்வீன் தான் வைக்க போறீங்க, அது கன்ஃபார்ம். அதை நான் ப்ரூவ் பண்ணி வேணும் காமிக்கிறேன். அப்போது இந்த தேர்ட் சார்ஜ் வைக்கும் போது இந்த தேர்ட் சார்ஜ் கண்டிப்பாக இது என்னது? பாசிட்டிவ். அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ இவனுடைய ரிப்பல்ஷன், இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால இவனுக்கு கிடைச்ச ரிப்பல்ஷன், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண? அட்ராக்ட் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் ஆச்சுன்னா இந்த -e ஈக்குலிபிரியம் இருக்கும். அதே சினாரியோ தான் இவனுக்கும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த +q இவனை அட்ராக்ட் பண்ணுவான், இவனும் அட்ராக்ட் பண்ணுவான். ஒரு ஸ்டேஜில் இவனு என்ன இருக்கணும்? ஈக்குலிபிரியம் வந்துடணும். ஸோ இந்த மூணு சார்ஜுமே மற்ற சார்ஜஸ்னால என்ன கிடைக்குது? நெட் ஃபோர்ஸ் 0 வாங்குது. ஸோ இந்த மூணு சார்ஜுமே ஈக்குலிபிரியமாக இருக்கும். இந்த மூணு சார்ஜஸ் சேர்ந்தது தான் அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம் மொத்தமாகவே ஈக்குலிபிரியமில் வந்துடும். சரியா? அப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியமாக இருக்குன்னா ஈச் இண்டிவிஜுவல் சார்ஜ் இஸ் இன் ஈக்குலிபிரியம். அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜுக்கும் கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னது? 0 ஆயிருது. அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ. இப்போ எப்படி சார் சென்டரில் தான் வைக்கணும்னு எப்படி சார் சொல்கிறீங்க? அதை உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. ஸோ இது எலக்ட்ரான், இதுவும் எலக்ட்ரான். சப்போஸ் நான் வைக்கக்கூடிய பொசிஷன் என்னன்றது தெரியல, எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரான்ஸ் டி. அப்போ இது எக்ஸ்ன்னு என்ன வந்துடுது? d - x. ஓகேவா? இது வைக்கிறனால இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியம் வந்துடுது. எங்கே வைக்கணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர் வி ஹாவ் டு பிளேஸ், அது சென்டர் தான் நான் சொன்னேன். அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுறேன். ரெண்டு பேருமே ஈக்குவல் சார்ஜில் இருக்காங்க அப்படின்னா சென்டரில் தான் இருக்கும். அப்போது எக்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் அப்படின்னா இங்கே யாருடைய ஈக்குலிபிரியம் நீங்கள் பார்க்கலாம்? ஈக்குலிபிரியம் ஆஃப் Q. யாருக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கா? Q. இப்போ இவன் ரெஸ்ட்ல தான் இருக்கான். அப்போ இவன் ரெஸ்ட்ல இருக்கானா மற்ற சார்ஜஸ்னால இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் 0. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய மூணாவது சார்ஜ் Q அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். அது கொஸ்டின்லையும் கொடுத்துட்டாங்க. இப்போ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸ் 0 ஆயிடுது. இப்போ இவன் அட்ராக்ட் பண்ணுவான், இவனு அட்ராக்ட் பண்ணுவான். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பாருங்க, K E into Q divided by x². அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்? அட்ராக்ட் பண்ணுவான், K E into Q divided by d - x the whole square. இது ரெண்டுமே ஈக்குவல். இப்போ கேன்சல் பண்ணியாச்சுன்னா d - x the whole square equal to x². அப்போ d - x is equals to x. அப்போ d equal to 2x and x is equal என்ன ஆன்சர் வந்துடுது? d/2. ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய தேர்ட் சார்ஜ் எங்கே தான் இருக்கணும்? சென்டரில் தான் வைக்க போகிறீங்க. இந்த ரெண்டு நெகட்டிவ் எலக்ட்ரான் சொன்னோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ஈக்குலிபிரியம் வைக்கிறதுக்கு நீங்கள் தேர்ட் சார்ஜோட ஹெல்ப்பை கேட்குறீங்க. அந்த தேர்ட் சார்ஜ் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த தேர்ட் சார்ஜ் எங்கே தான் வைக்கிறீங்க? சென்டரில். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு. வேர் வி ஹாவ் டு பிளேஸ்? அட் த சென்டர். d/2 வச்சாச்சு. என்ன மேக்னிடியூட் வைக்கணும்? Qனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜில் தான் இந்த தேர்ட் சார்ஜோட வேல்யூ சொல்ல போகிறீங்க. அப்போ எந்த சார்ஜை நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்க, என்ன மேக்னிடியூட் பிளேஸ் பண்ண போகிறீங்க, அதை கவனிங்க. ஸோ Qவோட வேல்யூ என்ன அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ Qவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இவரோட ஈக்குலிபிரியம் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் பார்த்தீங்க இல்லையா, Q ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் Q ஈக்குலிபிரியமாக இருக்குது. அப்போ Q ஈக்குலிபிரியம்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0. அந்த நெட் ஃபோர்ஸை நீங்கள் எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு, x² KQE divided by d - x². இப்படி தான் யூஸ் பண்ணீங்க. இதில் இது எல்லாமே அடிபட்டு போயிருச்சு. இதில் திரும்ப நீங்கள் Qவை கண்டுபிடிக்க வழியே கிடையாது. அப்போ இவரோட ஈக்குலிபிரியம் நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்கள் எந்த சார்ஜை வைக்கணும்னு கொஸ்டின் கேட்டால் ஈக்குலிபிரியம் ஆஃப் இந்த எலக்ட்ரானோ இல்லை இந்த எலக்ட்ரானோ எடுக்க போறீங்க. எய்தர் ஆஃப் த டூ சார்ஜஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சார்ஜஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். இப்போ ஏன்னு இருக்குங்களே, ஏல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானோட ஈக்குலிபிரியம் இருக்கு. பி எடுக்கலாம், ரைட்? இப்போ இது ஏல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த பிளஸ் Q என்ன பண்ணுவான்? அட்ராக்ட் பண்ணுவான். இது F1 எடுத்துக்கும். என்னது பாசிட்டிவ்லயே அட்ராக்ட் பண்ணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணுமா? F2. எப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கோ அப்பதான் அந்த எலக்ட்ரான் ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் ஆஃப் த
சார்ஜ் அட் ஏ எலக்ட்ரான் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ F1 அப்படின்றது K Q இன்டூ E டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. எக்ஸ் என்னது d/2 the whole square. அதே மாதிரி இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து K E இன்டூ E ஸ்கொயர் டிவைட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது d ஸ்கொயர். இப்போ இந்த K and K கேன்சல், ஒரு ஈக்கு ஒரு E கேன்சல் ஆயிருது. இந்த d ஸ்கொயர் வந்துடும் இல்லையா, Q d ஸ்கொயர், இந்த 4 மேலே போயிடும். இது E டிவைட் பை d ஸ்கொயர், இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ Q யார் வேல்யூ E/4 ப்ளஸ் E/4. சரியா? நீங்கள் தேர்ட் சார்ஜ் ப்ளேஸ் பண்ணுறீங்களா, தேர்ட் சார்ஜோடைய சார்ஜ் வேல்யூ எவ்வளோ இருக்கும், E/4. ஓகே, ரெண்டு கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் Q the system be in equilibrium, check whether it is stable, unstable or neutral equilibrium. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள்னா என்ன, நியூட்ரல்னா என்ன. ஒரு சின்ன ஐடியா, ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலுடைய பேஸில் ஒரு சின்ன பால் வச்சாச்சு. இந்த பால் என்ன பண்ணியாச்சு, இந்த பீடு லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறோம். இது மேலே அது வரைக்கும் ஏற்றிட்டு அப்படி விட்டாச்சுன்னா இது திரும்ப என்ன ஆரம்பிக்கும், ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகி கரெக்டாக சென்டருக்கு வந்துடும். அப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்துச்சு, நான் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எங்கே வந்துருச்சு, அதே ரெஸ்ட் பொசிஷன் வந்துருச்சு. அப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்தது, ஃபைனலாக ரெஸ்ட்டில் தான் இருக்குது இல்லையா. அப்போ அந்த ரெஸ்ட்டில் இருந்ததை ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். அந்த ஈக்குலிபிரியம் பேர் என்னது, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். டிஸ்டர்ப் பண்ணாலும் திரும்ப அதே இடத்துக்கு வந்துருச்சு, ஸ்டேபிள். இதே போல் இன்வெர்ட்டடாக இருக்குது. இந்த பீடை என்ன பண்ணுறாங்க, அதோட டாப் மோஸ்ட் பொசிஷனில் பேலன்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுங்க, தள்ளிங்கன்னா கீழே உருண்டு வந்துருமா, இது திரும்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு வேலையே இல்லை, வரவே முடியாது. அப்போ அது என்ன ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னு ஒன்றும் இல்லை, அது சும்மா ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது. எங்கே போனாலும் அது அதே இடத்துல தான் நிற்கும். அதோடைய பொசிஷனில் பெருசாக என்ன ஆக போகிறது இல்லை, ரெஸ்ட்டில் தான் இருக்க போது, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அது நியூட்ரல். அப்போ இதில் எந்த கேட்டகரியில் இருக்குது கவனிங்க. இது எலக்ட்ரான், இதுவும் எலக்ட்ரான், இந்த இடத்துல சார்ஜ் சென்டரில் தான் இருக்குது. ஈக்குலிபிரியம், இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்றது எந்த டைரக்ஷனில் அதை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இது இருக்குது. அதை ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன். இப்போ நான் அதை ஹரிசாண்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறேன், இந்த ப்ளஸ் கியூவை லைட்டாக இங்கே தள்ளுறேன், இந்த டைரக்ஷனில் தள்ளினா இங்கே இவனுடைய அட்ராக்ஷன் அதிகமாயிருமா, யாரோடது, இந்த எலக்ட்ரானோட அட்ராக்ஷன் அதிகமாயிருமா. இப்போ இந்த ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், இவங்க ரெண்டு பேருமே அட்ராக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரோட அட்ராக்ஷன் இங்கே பேலன்ஸ் ஆனனால தான் இந்த கியூ அப்படின்ற சார்ஜ் எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ லைட்டாக இந்த சைடு தள்ளுனா இந்த எலக்ட்ரானோட அட்ராக்ஷன் அதிகமாயிருமா. அப்போ அதிகமாயிருச்சு அப்படின்னா இவன் இந்த சைடு இழுத்துக்கும். இந்த எலக்ட்ரானோட அட்ராக்ஷன் அதிகமாயிருச்சு, இந்த பிளஸ் கியூ டுவர்ட்ஸ் இந்த எலக்ட்ரான் போயிருச்சுன்னா இந்த எலக்ட்ரான் இந்த கியூ இந்த இடத்துக்கு திரும்ப வர முடியாது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல ஹரிசாண்டலா டிஸ்டர்ப் பண்ணா இது இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஹரிசாண்டலா டிஸ்டர்ப் பண்ணா, ஒருவேளை இது நீங்க வெர்டிகலா இந்த டைரக்ஷன்ல டிஸ்டர்ப் பண்ணீங்க, இங்க போயிருச்சு. அப்ப இது திரும்ப இது என்ன பண்ணும், அட்ராக்ஷன் இங்கே தானே இருக்கும், இது திரும்ப இங்கே அட்ராக்ஷன் தானே இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் இது மேலே நீங்கள் தள்ளினத இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பிடிச்சி கீழே இழுக்கும். அப்போ கீழே இது நீங்கள் தள்ளிட்டீங்க, நீங்களே என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே தள்ளியாச்சுன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் என்ன பண்ண அட்ராக்ட் பண்ணுது, திரும்ப இது பிடிச்சி கீழே இழுக்கும், அது இங்கே வந்துடும். இந்த சைடு தள்ளிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எலக்ட்ரான் இப்படி தான் ஆக்ட் ஆகும், திரும்ப ஒன்று கொண்டு வந்துடும். அப்போ வெர்டிகலாக என்ன டிஸ்டர்ப் பண்ணும்போது அது என்னவா இருக்கும், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஹாரிசாண்டலாக டிஸ்டர்ப் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்போது ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்துட்டா எந்த டைரக்ஷன் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹரிசாண்டலாக டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா இது அன்ஸ்டேபிள், வெர்டிகலாக டிஸ்டர்ப் பண்ணும்போது இது என்ன ஆயிருது, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஆயிருது. திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு அது ஸ்டேபிள். கிளியர்? ஸோ இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஈக்குலிபிரியமில். அடுத்து இது ஒரு டெரிவேஷனை கூட பார்க்கலாம், இது சில இடங்களில் யூஸ் ஆகும். 3 charges கொடுத்துருக்கோம், Q1, Q2, Q are placed on the straight line such that Q is somewhere in between Q1 and Q2. ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் தேர்ட் சார்ஜ் வைக்க போகிறத சென்டரில் தான் வைக்கணும்னு சொன்னேன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக இல்லை, Q1, Q2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸாக இருக்காங்க, சம்வேர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது சம்வேர் எங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். If this system of charges is in equilibrium, what should be the magnitude and sign of the charge Q? இப்போ ஒருத்தர் Q1, இன்னொருத்தர் Q2, இவங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் அப்படின்றது தெளிவாக கொஸ்டினில் கொடுத்தாச்சு. சம்வேர் நம்ம இன்னொரு சார்ஜ் பிளேஸ் பண்ணுறோம். சம்வேர் அப்படின்னு வரும்போது மொத்தமாக Q1, Q2க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நான் D எடுத்துக்கிறேன். சம்வேர் Q1 X, Q2 என்ன வரப்போகுது D - X.
இந்த Q கண்டிப்பா என்னவா இருக்கணும் நெகட்டிவா இருந்தா தான் ஈக்குலிபிரியம் இவங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் அப்படினா நடுவுல வைக்கிற சார்ஜ் நெகட்டிவ் இவங்க ரெண்டு பேருமே நெகட்டிவா இருந்தா நடுவுல ஆர் இன் பிட்வீன் நீங்க வைக்கக்கூடிய சார்ஜ் என்னவா தான் இருக்க போகுது நெகட்டிவா இருக்க போகுது சரியா இது பாசிட்டிவ்னா நடுவுல நெகட்டிவ் இந்த ரெண்டு சார்ஜுமே நெகட்டிவா இருந்தா நடுவுல நீங்க என்ன பண்ண போறீங்க பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ண போறீங்க ஓகே இப்போ இதோட மேக்னெட் கண்டுபிடிக்கணும் அந்த மேக்னெட் கண்டுபிடிக்க எனக்கு என்ன தேவைன்னா x எந்த இடத்துல நான் வைக்கணும் அப்படின்றது ஒரு क्वेश्चनா இருக்கு இல்லையா எந்த இடத்துல வைக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்க வைக்கக்கூடிய மூணாவது சார்ஜோட ஈக்குலிபிரியம் பார்க்கணும் ஈக்குலிபிரியம் ஆஃப் Q அப்ப ஈக்குலிபிரியம் ஆஃப் Q னா இவனுக்கு மற்ற சார்ஜஸ்னால கிடைக்கக்கூடிய ஃபோர்சஸ் Q1 என்ன பண்ணுவான் அட்ராக்ட் பண்ணுவான் இது F1 எடுத்துக்கும் Q2 என்ன பண்ணுவான் அட்ராக்ட் பண்ணுவான் இது F2 எடுத்துக்கும் அப்ப இந்த F1 F2 ஈக்குவலா வந்துரும் அப்ப F1 F2 ஈக்குவல்னா K Q1 Q divided by x squared equals to K Q2 into Q divided by d minus x the whole square அப்ப இதுல terms எல்லாம் cancel ஆயிரும் ரூட் எடுத்துருங்க டைரக்டாவே root of Q1 by x equal to root of Q2 by d minus x cross multiply பண்ணா உள்ள டைரக்டா மல்டிப்ளை பண்ணிருங்க இந்த x அங்க போயிருச்சுனா அப்ப x equal to இதை நீங்க டைரக்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம் x equal to root of q1 d divided by இது ரெண்டோட ரிசல்ட் root of q1 plus root of q2 so இது பொசிஷன் எந்த இடத்துல நீங்க வைக்கக்கூடிய தேர்ட் சார்ஜ் இருக்கணும் அப்படின்றதுக்கு கிளியர் இதை நீங்க லாஸ்ட் ப்ராப்ளத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாமே லாஸ்ட் ப்ராப்ளம்ல q1 e தான் q2 e தான் அப்போ e root of e divided by root of e plus அப்ப என்ன ஆயிரும் உனக்கு கேன்சல் ஆயிருமா e divided by root of 2e clear அப்ப 2 root e ன்னு எடுத்தா கேன்சல் ஆயிருச்சுனா d by 2 ன்னு வந்துரும் இப்போ இத நீங்க டைரக்ட் ஒரு ஃபார்முலா கூட எடுத்துக்கலாம் இந்த பொசிஷன் root of q1 d divided by root of q1 plus q2 இத நீங்க அடுத்த क्वेश्चन கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னா மேக்னிட்யூட் கேட்டிருக்காங்க இங்க வைக்கக்கூடிய சார்ஜோட மேக்னிட்யூட் கண்டிப்பா நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் வராது பாசிட்டிவ் வராது இது ரெண்டுல யாராவது ரிசல்ட் தான் வரப்போகுது கண்டிப்பா உங்களுக்கு ரூட் இன்வால்வ் ஆகும் சோ அதிலே தெரிஞ்சது உங்களுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கவனிங்க இப்போ இந்த சார்ஜோட மேக்னிட்யூட் கேக்குறாங்க அப்ப q என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் இவரோட ஈக்குலிபிரியமோ இல்ல இவரோட ஈக்குலிபிரியமோ பார்க்கணும் திரும்ப இவரோட ஈக்குலிபிரியம் வந்தீங்கன்னா அந்த q அடிபட்டு போயிடும் அந்த q கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க பண்ண வேண்டியது இந்த தேர்ட் சார்ஜோட மேக்னிட்யூட் என்னன்னு கேட்டா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த q1 q2 உடைய ஈக்குலிபிரியம் தான் நீங்க பார்க்கணும் சோ அப்ப ஈக்குலிபிரியம் ஆஃப் q1 வாங்க இப்ப q1 உடைய ஈக்குலிபிரியம் பார்த்தா இவன் என்ன பண்ணிருப்பான் ரிப்பல் பண்ணிருப்பான் இது f1 எடுத்துக்கும் அடுத்த கேஸ்க்கு இப்படி எல்லாம் தனியா டயகிராம் போட்டுக்கோங்க ஒரு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனை தெளிவா நீங்க பாத்தீங்கனாலே போதும் இப்போ q1 ஓட ரிப்பல்ஷன் நம்ம பார்க்கறோம் q1 ஓட ரிப்பல்ஷன்ல q2 ன ரிப்பல் பண்ணும் அது f1 இந்த ஸ்மால் q ன அட்ராக்ட் பண்ணுவான் அது f2 ஏனா இது கண்டிப்பா என்ன சொல்லிருக்கோம் நெகட்டிவ்னு சொல்லிருக்கோம் அப்ப f1 உடைய வேல்யூ f2 வேல்யூ ஈக்குவலா இருக்கு அப்பதான் இந்த q1 ஈக்குலிபிரியமா இருக்கும் f1 the force between q1 q2 divided by distance d squared f2 ன்றது it's a force between q and q1 divided by x squared ஏனா இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம் x டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருக்கோம் சரி அத நம்ம இங்க எடுத்துக்கிறோம் அப்ப k கேன்சல் q1 கேன்சல் சாரி q1 கேன்சல் இப்போ எனக்கு ஸ்மால் q தான் வேணும் அப்ப small q equals to இங்க போயிருச்சுனா q2 divided by d squared into x squared இப்போ உங்க x ரெடியா இருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் q2 divided by d squared இது ஸ்கொயர் பண்ணா q1 into d squared வந்துரும் divided by root of q1 plus root of q2 the whole squared so cancel ஆச்சுனா இதோட ரிசல்ட் q1 q2 divided by root of q1 plus q2 the whole squared so இத நீங்க வைக்கக்கூடிய சார்ஜோட ரிசல்ட் அப்ப q1 q2 divided by root of q1 plus q2 the whole squared நெகட்டிவ் ஆப்ஷன் C வந்துரும் சரியா இப்போ பொசிஷன் கேட்டாங்கன்னா டைரக்ட்டா root of q1 d divided by root of q1 plus root of q2 சரியா சோ அடுத்த क्वेश्चन பாருங்க இதல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இத தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க 2 charges placed shown in the figure where should the third charge be placed so that it remains at rest அப்போ remains at rest நான் என்ன பண்ணுவீங்க x equal to root of q1 divided by root of q1 plus root of q2 into d யூஸ் பண்ணிக்கலாமா அப்ப root of q1 9e divided by root of 9e plus root of 16e into d value 70 cm அப்படியே இருக்கட்டும் இல்ல root of e எடுத்து கேன்சல் பண்ணிரோம் 3 divided by 3 plus 4 into 70
அப்போ 3/7 into 70 இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 அப்போ 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் எங்கே இருந்து 9Eலேருந்து இந்த எக்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் 9E இப்போ ரிமைனிங் என்ன வந்துருக்கும் 40 சென்டிமீட்டர் ஃப்ரம் 16E அப்போது 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் 9E 40 சென்டிமீட்டர் ஃப்ரம் 16E அப்போ போத் 1 and 2 சரியா அடுத்து நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் இதோட ஈக்குலிபிரியம் பாருங்க two small spherical balls each carrying a charge q 10 microcoulomb are suspended by two insulating threads of equal length இதோட length 1 meter இதோட length 1 meter 60 degree angle இருக்கு it is found that in equilibrium threads that are separated by an angle 60 degree ரெண்டுமே 60 degree இருக்கு equilibrium angle சரியா ரெஸ்ட்ல தான் இருக்கு இந்த ரெண்டு சார்ஜஸ்மே as shown in the figure what is the tension in the threads இதுல ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் என்ன மெக்கானிக்ஸ்ல இப்போ இது ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இவனுடைய வெயிட் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் அதே நேரத்தில் இந்த த்ரெட்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகும் டென்ஷன் எப்போவுமே என்னென்னா இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல டென்ஷன் பார்க்கணுன்னா இங்கே டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங் ஆக்ட் ஆகும் இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போகணும் அவே ஃப்ரம் த பாயிண்ட் அப்போ இங்கேருந்து டென்ஷன் எப்படி போகும் வெளியில் இப்படி தான் டென்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும் அப்போ இந்த பாயிண்ட்டில் நான் டென்ஷன் பார்க்கணுன்னா இந்த டைரக்ஷன் அதே நேரத்தில் Q இவனை ரிப்பல் பண்ணுவான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கூலும் ஃபோர்ஸ் 3 ஃபோர்ஸ் இந்த சார்ஜில் ஆக்ட் ஆகுது 3 ஃபோர்ஸ் இந்த சார்ஜில் ஆக்ட் ஆகி இவனை ரெஸ்ட்டில் வச்சிருக்கு பட் இதை நம்ம டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ண முடியாது இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஸோ ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்ட்டை நம்ம பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் இதை நீங்கள் வெர்டிக்கலாக இருக்கிறது இல்லையா ஒரு ஆங்கிளாக பிரிச்சுக்கோங்க இது தீட்டா இது தீட்டானா கண்டிப்பாக இதுவும் தீட்டா வந்துடும் அப்போ டென்ஷனை 2 காம்பவுண்டாக பிரித்தா இது T காஸ் தீட்டா இது T சைன் தீட்டா அப்போ 3 நாளாக்கியாச்சு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல்னு ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்டாக இருந்தால் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும் அதுக்காக இந்த டென்ஷன் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் 2 காம்பவுண்டாக பிரிச்சுக்கிட்டேன் அப்போ T காஸ் தீட்டாவோட வேல்யூ அதோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடுது T சைன் தீட்டாவோட வேல்யூ கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிடுது இப்போ இந்த சார்ஜிங் இல்லைன்னா இது நேரம் வந்துடும் அப்போ இவன் இழுத்து கொண்டு வரது யார் T சைன் தீட்டா இப்போ இந்த இடத்துல சார்ஜ் இல்லை அப்போ இது யார் வரமாட்டா கூலும் ஃபோர்ஸ் வராது அப்போ T காஸ் தீட்டா எம்ஜியை பேலன்ஸ் பண்ணிடும் அவனை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரது யாருன்னா T சைன் தீட்டா ரைட் அப்போ இந்த T சைன் தீட்டா இங்கே வர விடாமல் யார் பிடிச்சி இழுக்கிறா FC கூலும் ஃபோர்ஸ் இழுக்கிறான் அப்போ இந்த 4 ஃபோர்ஸ் இங்கே பேலன்ஸ் ஆயிடுச்சு இங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு தீட்டா தெரியும் மாஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு மாஸ் தெரியாது மாஸ் கொடுத்துருக்காங்களா சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இதை ரேஷியோ எடுத்தாலுமே டென்ஷன் கேன்சல் ஆயிரும் எனக்கு இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன் நான் T சைன் தீட்டா எடுத்துக்கிறேன் கூலும் ஃபோர்ஸ் K Q² by R². இதை நான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் இப்போ எனக்கு டென்ஷன் T தெரியாது நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் T sin 30 degree sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 K வேல்யூ 9 × 10⁻9 Q வேல்யூ எவ்வளோ கொடுத்தா 10 மைக்ரோகூலும் அப்போ 10 × 10⁻6 the whole square R distance between the two charges இவங்க 2 பேரும் 1 மீட்டர் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 1 மீட்டர் 60 டிகிரி அப்போ இவங்க 2 பேர் இடையில டிஸ்டன்ஸ் அதே 1 மீட்டர் தான் வரும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருமா 2 சைடு ஈக்குவல் ஒரு ஆங்கிள் 60 டிகிரினா கன்ஃபார்மாக தேர்ட் சைடு என்னது 1 மீட்டர் தான் அப்போ இது 1² அப்போ டென்ஷனோட வேல்யூ T is equals to 2 × 9 × 10 பவர் இது -5 ஆயிரும் -5 பவர் 2 -10 அப்போ 9 - 10 -9 -1 so it becomes 18 × 10⁻1 so இது 1.8 நியூட்டன் இப்போ இதில் ஆங்கிள் கூட கொஸ்டின் கேட்கலாம் இது நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன எழுதலாம் tan θ = இதோட ஆன்சர் 1.8 இன்கேஸ் இதில் ஆங்கிள் கேட்குறாங்க tan θ கொஸ்டின்ஸ் வருதுன்னா நீங்கள் ரேஷியோ எடுத்துக்கலாம் எடுத்தால் FC/mg அப்போ tan θ = FC என்ன K Q² by mg R². இதில் நீங்கள் எந்த ஆங்கிள்ஸ் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம் இது 2 ஈக்குவேஷனை தெளிவாக பண்ணிட்டீங்கனாலே போதும் ஓகேவா இது ஈக்குலிபிரியமில் வரதான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 pith balls each with a mass m are suspended from insulating threads. When the pith balls are given equal positive charge q, they hang in equilibrium as shown in the figure. We now increase the charge on the left pith ball from q to 2q. இதை வந்து 2q increase பண்ணிட்டோம்னா while having its mass essentially unchanged, which of the following diagrams best represents an equilibrium configuration? இப்போ சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆங்கிள் என்ன ஆக போகுது இதே ஆங்கிள் மெயின்டைன் ஆகுதா ஆங்கிளில் எந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்றதா உங்களுடைய ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கும் ஓகே
இது ஈக்குவல் சார்ஜ் இருக்கும் போது வெர்டிக்கலோட இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வந்துடுது. இப்போ இது 2Qன்னு கொடுக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், அதிகமாயிரும். அப்போ அதிகமாச்சுன்னா இந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் இருக்காது, இந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்படி அதிகமாகிடுச்சுன்னா 2Q இங்கே போயிடுச்சு. வித் வெர்டிக்கல் எடுக்கும் போது இது ஆங்கிள் பாருங்க, இந்த 2Q Qக்கு மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் F அப்படின்னு சொன்னால் இந்த Q 2Qக்கு மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸும் அதே F தான். இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃபோர்ஸை தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எக்ஸர்ட் பண்ணிக்கிறாங்க. 2Q Q மேலே ஒரு ஃபோர்ஸும் Q 2Q மேலே இன்னொரு ஃபோர்ஸும் எக்ஸர்ட் பண்ணுறது கிடையாது. The two forces are mutually repulsive, mutually attractive in some cases. இது mutual forces தான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்றது கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, சேமாக தான் இருக்க போகுது வித் வெர்டிக்கல். ஆனால் இங்கேயும் தீட்டா இருக்க போகிறது இல்லை. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, அப்போ கண்டிப்பாக இந்த தீட்டோட வேல்யூ 5 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். அந்த 5 அப்படின்றது கிரேட்டர் தென் தீட்டாவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 தட்ஸ் கிரேட்டர் தென் தீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்தாங்க, இது தீட்டா அப்படியே இருக்குது. இதில் ரெண்டுமே தீட்டாவாக தான் இருக்குது, இதில் தீட்டா இங்கே இருக்குது, இது 5 அதிகமாகிடுச்சுன்னு கொடுக்குறாங்க. ஸோ ரிப்பல்ஷன் அப்படின்றது ரெண்டு பேருமே சேர்ந்து ரிப்பல் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு இடையில இருக்க ரிப்பல்ஷன் டிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஆங்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஆங்கிள் 5 கிரேட்டர் தென் தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 point charges plus Q each are kept at the vertices of an equilateral triangle of side L. What is the magnitude and sign of the charge Q to be kept at the centroid so that the charges at the vertices remain equilibrium? So centroidல நம்ம வைக்கக்கூடிய சார்ஜோட மேக்னிட்யூட் கேட்குறாங்க. ஸோ ப்ளஸ் Q எல்லாமே எங்கே வச்சாச்சு, எக்ஸாக்ட்லி அட் த vertices. நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபோர்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். இது சென்ட்ராய்ட். இந்த சென்ட்ராய்டில் என்ன சார்ஜ் நீங்கள் வைக்க போகிறீங்க உங்களுக்கு தெரியும். ஈக்லிபிரியம் அப்படின்றது இந்த சார்ஜ் ஈக்லிபிரியம், இவனு ஈக்லிபிரியம், இவனு ஈக்லிபிரியம், இவனு ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா இங்கே இருக்கக்கூடிய 4 சார்ஜ் ஈக்லிபிரியம், அதை தான் சிஸ்டமோட ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன சார்ஜ் வைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது இந்த ப்ளஸ் Q என்ன பண்ணியிருப்பான், ரிப்பல் பண்ணியிருப்பான், இது F1. இந்த ப்ளஸ் Q என்ன பண்ணியிருப்பான், ரிப்பல் பண்ணியிருப்பான், இது F2. இது ரெண்டுத்தோடைய நெட் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நெட் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சைடு L அப்படின்னா அதோட வேல்யூ K Q² பை இது L² √3 K Q² பை L². சால்வ் பண்ணியிருப்போம், பின்னாடிக்கு பாருங்கள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கும் போது இவனுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு சார்ஜ்னால இந்த டேஷில் போயிருப்பான். அப்போ இங்கே வைக்கிற சார்ஜ்னால அந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஸ்மால் Q கேபிட்டல் Qனால இந்த நெட் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அப்போது நீ இங்கே வைக்கக்கூடிய கேபிட்டல் Qன்ற சார்ஜ் இவன் என்ன பண்ணணும், அட்ராக்டில் பண்ணியிருக்கணும். அப்போ Q கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். இப்போ இதுவுமே பாசிட்டிவாக இருந்தால் இவனும் சேர்ந்து இவனை ரிப்பல் பண்ணுவான். அப்போ இந்த ஸ்மால் Q ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிப்பல் பண்ணதுனால இவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சென்ட்ராய்டில் ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க. சென்ட்ராய்டில் இருக்கக்கூடிய சார்ஜும் பாசிட்டிவாக இருந்தால் இந்த ப்ளஸ் Q திரும்ப சேர்த்து ரிப்பல் தானே பண்ணும். ரிப்பல் பண்ண இந்த சார்ஜ் ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த Q என்ன இருக்க போகுது, நெகட்டிவாக இருக்கும். Q நெகட்டிவாக இருந்தால் இது என்ன பண்ணலாம், அட்ராக்ட் பண்ணும். அப்போது ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த ஸ்மால் Q அண்ட் கேபிட்டல் Q அதை நான் F' எழுதிக்கிறேன். ஸோ இட் கோயிங் டு பி K Q கேபிட்டல் Q டிவைடட் பை R². இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் L அதை கொண்டு வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரி வந்துடும். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மொத்தமாக 16, இது பாதி 30. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, இது R. அப்போது இது R, வெர்டிசஸ்லேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எல்லாமே சேம். வெர்டிசஸ்லேருந்து சென்ட்ராய்டோட டிஸ்டன்ஸ் எல்லாமே R தான். நீங்கள் இங்கே என்ன R கண்டுபிடிக்கிறீங்களோ அதான் இந்த Rமே. அப்போ இது 30 டிகிரி இருக்குது. இது அட்ஜஸ்டன் என்ன ஆயிரும்னா L/2. மொத்தமாக Lனா இதுலேருந்து பாதி டிஸ்டன்ஸ் தானே, L/2 தானே. அப்போ நான் இது என்ன பண்ணலாம், காஸ் 30 டிகிரி எழுதலாமா, அட்ஜஸ்டன். அப்போ இது என்ன எழுது, L/2. ஹைபாட்னஸ் R. காஸ் 30 டிகிரி வேல்யூ √3/2. ஸோ இப்போ L/2R. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா R ஈக்குவல்ஸ் டு L/√3. சரியா? ஆரோட வேல்யூ என்ன வந்துடும், L/√3. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ F' வேல்யூ K Q பை L/√3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருது. அப்போ ஈக்குவல் அப்படின்னா √3 K Q பை இது L². அப்போ இது என்ன ஆயிரும்னா L² இது 3 ஆயிரும். ஓகே, இப்போ 3KQ பை L². ரெண்டே நான் ஈக்குவல் பண்ணிடுறேன். நெட் ஃபோர்ஸ் அண்ட் F' ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சுன்னா
கேன்சல் ஆயிருது, K and Q கேன்சல் ஆயிருது, இது கேன்சல். அப்போது ஸ்மால் கேபிட்டல் Qயோட வேல்யூ √3 Q divided by 3, இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ கேபிட்டல் Q is equals to Q by √3. இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ஆப்ஷனில். இந்த ப்ளஸ் மைனஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். இங்கே வைக்கக்கூடிய சார்ஜ் கண்டிப்பாக நெகட்டிவ். ஸோ கேல்குலேஷன் வைஸ் நமக்கு வெறும் மேக்டு தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் இது என்ன சார்ஜ் வைக்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா கண்டிப்பாக ஆன்சர் என்னது -Q by √3. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஈக்குலிபிரியம்லேருந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் என்னென்னு, 4 charges equal to plus Q are placed at the 4 corners of a square. Four corners of a square and a small charge placed at the center. Small Q ன்ற ஒரு சார்ஜ் என்ன பண்ணியாச்சு கரெக்டாக அந்த சென்டரில் வச்சாச்சு. If the system is in equilibrium, the value of Q. இப்போ வேல்யூ ஆஃப் Q கேட்குறாங்க. இது சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா மற்ற சார்ஜஸ் அதனால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த Q-னை ரிப்பல் பண்ணியிருப்பான். இது F1 வெக்டார், இது F2 வெக்டார், இவனை ரிப்பல் பண்ணுறது F3 வெக்டார். இது மூணும் சேர்த்து நெட் ஃபோர்ஸ் வரும் இல்லையா? அந்த நெட் ஃபோர்ஸை இந்த Q பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ Q பேலன்ஸ் பண்ணணும்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும் அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் F1 F2 உடைய சம் உங்களுக்கு எடுத்திருப்போம். இதை நான் டேரெக்டாக எழுதிடுறேன். இந்த வீடியோவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். F net எடுக்கும் போது √(f1² + f2²) இதை நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதை எழுதும் போது KQ² டிவைட் பை இதோடைய சைடு வந்து நீங்கள் இதை Lன்னு எடுத்துக்கோங்க. அப்போ L², அப்போ √2 வந்துடும். அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு வரும்போது இதோட நீங்கள் இதை ஆட் பண்ணிடுவீங்க. டோட்டல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ப்ளஸ் F3 இதை ஆட் பண்ணால் √2 KQ² டிவைட் பை L². இதோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KQ² டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் மொத்தமாக √2L. அப்போ 2L². இப்போ KQ² டிவைட் பை L² நம்ம காமனாக எடுத்துட்டா இது 2√2 + 1ன்னு வந்துடும். இதை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? இது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குல்லையே இந்த ப்ளஸ் Qக்கு 1 2 3 இவங்க 3 பேர்த்தால கிடச்ச நெட் ஃபோர்ஸ். இது ரிப்பல்ஷன் போகுது. அப்போ இந்த ஸ்மால் Q என்ன பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ நான் அட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்மால் Q இந்த கேபிட்டல் Q மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா F' எடுத்துக்கிறேன். அப்போ ஃபைனலாக எனக்கு கிடச்ச இந்த நெட் ஃபோர்ஸ் அதாவது R இருக்கு இல்லையா, ஃபைனலாக கிடச்ச எனக்கு Rம் இந்த F' ஈக்குவலாக இருக்கணும். இப்போ Rோட வேல்யூ KQ² டிவைட் பை 2L² இன்ட்டு 2√2 + 1. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் கடையில் இருக்க ஃபோர்ஸ் KQ டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் மொத்தமாக √2L டயக்னல் அதில் பாதி. அப்போ இது என்ன வந்துருக்கும் L/√2 வந்துருக்கும். அப்போ L/√2 the whole square. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 ஆயிரும். QQ டிவைட் பை L². இதெல்லாம் ஈக்குவல் சார்ஜஸ் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடுங்க. Kக்கு K கேன்சல், ஒரு Qக்கு ஒரு Q கேன்சல், L²க்கு L² கேன்சல். அப்போ ஸ்மால் Qயோடைய வேல்யூ யாருக்கு ஈக்குவல், இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 4 ஆயிரும். ஸோ Q/4 இன்ட்டு 2√2 + 1 அது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த Q கண்டிப்பாக என்ன இருக்கணும் நெகட்டிவ் தானே, ஏன்னா இது நெகட்டிவாக இருந்தாலும் அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ Qயோட வேல்யூ -Q/4 2√2 + 1. அப்போ -Q/4 2√2 + 1 ஆப்ஷன் 1. கிளியர்? இது ஈக்குலிபிரியமில் இருக்கக்கூடிய. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இப்போ ஈக்குலிபிரியமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ண போது அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பற்றி கொஸ்டின். 2 electrons each are fixed at a distance 2D. இது ரொம்ப முக்கியம். ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இந்த பொசிஷன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகாது. இந்த இடத்துல வச்சாச்சு எலக்ட்ரான்ஸ் 2D செப்பரேஷன் டிஸ்டன்ஸில் வச்சுட்டோம். A third charge proton placed at the midpoint இந்த இடத்துல வச்சாச்சு. மிட் பாயிண்ட்ல புரோட்டான் கரெக்டாக வச்சுட்டோம். is displaced slightly by a distance x perpendicular to the line joining of the two fixed charges. இதை கனெக்ட் பண்ணுறோம்லே அந்த லைனோடைய perpendicular distance இந்த இடத்துக்குள்ள அந்த புரோட்டானை டிஸ்பிளேஸ் பண்ணியாச்சு. The proton will execute a simple harmonic motion having an angular frequency. இப்போ இது
இந்த இடத்துல வரும்போது இது ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, ஈக்குலிபிரியமில் அதே தான். எலக்ட்ரான் நடுவில் தான் நான் ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ண போகிறேன், அது பாசிட்டிவ் தான். இங்கே அவங்க தெளிவாக ப்ரோட்டானே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரோட்டான் பிளேஸ் பண்ணுறதுனால ஈக்குலிபிரியமில் இருக்கணும். இதை நான் இங்கே டிஸ்பிளேஸ் பண்ண அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இவனை அட்ராக்ட் பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணும். இதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இந்த ப்ரோட்டான் அட்ராக்ட் பண்ணுமா. ஸோ இட் டென் டு மூவ் அலாங் திஸ் டைரக்ஷன். உனக்கு கிடைக்கிற நெட் ஃபோர்ஸ் திரும்ப இங்கே வந்துடும். அங்கே நெட் ஃபோர்ஸ் 0, அங்கேருந்து இங்கே போகும், வர்டிகலாக கீழே திரும்ப அங்கே வரும். ஸோ இதனால் அந்த ப்ரோட்டான் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே என்ன சார் கண்டிஷன், A ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, இந்த ஃபார்மேட்டுக்கு இங்கே இந்த புரோட்டானோட ஆக்சலரேஷன் என்னன்றது இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். புரோட்டானுடைய ஆக்சலரேஷன் அப்படின்றது எப்போ வரும், புரோட்டானுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வச்சு கொண்டு வந்துடலாமா. அப்போ இந்த புரோட்டானுக்கு எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் கிடைக்குது, இதோட கேல்குலேஷனும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். சரியா, அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் டின்னு எடுத்துக்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன், ரைட். இப்போ அதை நான் காம்பவுண்டாக பிரிக்கணும். எனக்கு இந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன்ஸ் எக்ஸ்லேயும் இல்லை ஒய்லேயும் இல்லை. இதை நான் F1 எடுத்துக்கிறேன், இதை F2 எடுத்துக்கிறேன், ரைட். இந்த டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ நான் காம்பவுண்டாக பிரிக்கணும். இப்போ இது தீட்டா அப்படின்னா ஹாரிசாண்டலாக ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இது தீட்டா வந்துருமா, அப்போ இது F1 காஸ் தீட்டா வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே இது தீட்டானா ஆப்போசிட் ஆங்கிள், இதுவும் தீட்டா. ஸோ இதுவும் F1 காஸ் தீட்டா வந்துடும். ஸோ டவுன்வர்ட்ஸ் F1 சைன் தீட்டா, அதே மாதிரி F2 சைன் தீட்டா, ரெண்டுமே டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது F1 சைன் தீட்டா ப்ளஸ் F2 சைன் தீட்டா ரெண்டுமே ஆக்ட் ஆகுது, வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ உனக்கு நல்லாவே தெரியும் F1 F2 ஈக்குவல். F1 என்ன வேல்யூ, K E, புரோட்டானுடைய சார்ஜ் E தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், E இன்ட்டு E ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர். அதே மாதிரி F2 வேல்யூ என்ன வந்துடுது, K E இன்ட்டு E ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர். இதே நான் E ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், ரைட். F1 F2 ஈக்குவல். அப்போ நான் F நெட் என்ன எழுதலாம், 2K E ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ இங்கே டேரெக்டாக நீங்கள் சைன் தீட்டா எழுதலாமா. இந்த ஆங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் பாருங்கள், இது தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் சைடோட பை ஹைபாட்டனஸ், அப்போ X பை R. ஸோ F நாட்டோட வேல்யூ 2K E ஸ்கொயர் டிவைட் பை R கியூப் இன்ட்டு X. இது எந்த டேரக்ஷனில் இருக்குது, வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் X ஆக்சிஸ். இந்த R வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும், D ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் X ஸ்கொயர் பவர் 1/2. அப்போ R கியூபோட வேல்யூ என்ன வந்துடும், D ஸ்கொயர் ப்ளஸ் X ஸ்கொயர் பவர் 3/2 வந்துருமா. எஸ், 3/2. அதில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸை கம்பேர் பண்ண D ரொம்ப லார்ஜர். அப்போ எக்ஸை கம்பேர் பண்ணும்போது D லார்ஜராக இருந்தால் டினாமினேட்டரில் வரும்போது இந்த டினாமினேட்டருக்கு இந்த D ஸ்கொயர்டு இருக்குல்லையா, அதை மட்டும் வச்சுட்டு எக்ஸை விட்டுடலாம். அப்போ D ஸ்கொயர்ட் பவர் 3/2 வந்துடும். அப்போது R கியூபோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு D பவர் ஆஃப் 3 வந்துடும். ஸோ என்னுடைய கேஸில் F net ஈக்குவல் டு மைனஸ் 2K E ஸ்கொயர்ட் D கியூப் இன்ட்டு எக்ஸ். இப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. 2K E ஸ்கொயர்ட், அதே மாதிரி D கியூப் எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ F நட்டோட வேல்யூ இருக்குது, நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த F நட்டோட வேல்யூனா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதலாமா, ஈக்குவல் டு மைனஸ் 2K E ஸ்கொயர்ட் டிவைட் பை D கியூப் இன்ட்டு எக்ஸ். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ மைனஸ் 2K E ஸ்கொயர்ட் டிவைட் பை M into D cube into X. ஸோ நம்ம சொன்ன மாதிரி லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு என்ன ஃபார்மேட்டில் வந்துடுது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 2K E ஸ்கொயர்டு பை M into D cube. அப்போ ஒமேகாவோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் K இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ K நீங்கள் டேரெக்டாக எழுதலாம், 2E ஸ்கொயர்ட், Kக்கு பதிலாக 4πε0 M into D cube. ரூட் வந்து 1/2 வந்துடும். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒமேகாவோட வேல்யூ ஈக்குவல் டு E ஸ்கொயர்ட் டிவைட் பை 2πε0 M into D cube. சரி, அப்போ E ஸ்கொயர்ட் தட் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் சார்ஜ், அது ஈன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அது Qன்னு கொடுத்துருந்தா Q ஸ்கொயர்ட் 2πε0 M D cube பவர் 1/2. ஸோ ஆப்ஷன் சி இதோடது, ரைட். இங்கே மைனஸ் சைன் வருது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன் நெகட்டிவ் சைன் வருது, இந்த நெகட்டிவ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் இங்கே நெகட்டிவ் சைன் எடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ரைட்.